டெஸ்ட் எழுதுனீங்களா? குட் மார்னிங், குட் மார்னிங். ஸோ டெஸ்ட் எழுதுனீங்களா எல்லாரும்? எஸ். ஓகே. ஒரு 40 பேர் எழுதியிருந்தீங்க இன்னைக்கு மார்னிங் வரைக்கும். ஓகே. கொஸ்டின்லாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்ததா? படிச்சதெல்லாம் ரிவைஸ் ஆச்சா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம்? ஓகே. குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டியில் மத்திய அரசு, ஓகேவா? ஸோ மத்திய அரசுல பிரசிடென்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே டெப்த்தாகவே பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதோட நோட்ஸ் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இதுக்கு எடுத்தால் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏதாவது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிரும். அதனால தான் அப்படியே புக்கையே வந்து இது பண்ணிட்டேன். பிரகதீஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையவே மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. நான் அதை சொல்றேன். நீங்க பிரகதீஷ் புக் வாங்கி கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் சொல்ற இடத்துல வந்து அதை சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 4th எடிஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதில் கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் 3rd எடிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே கரெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் லக்ஷ்மிகாந்துமே வந்து அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்டும் இந்த பிடிஎஃப்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நீங்க பார்த்துக்கலாம். ஃபைன். இப்போ நம்ம மத்திய அரசு யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ மத்திய அரசு வந்து எந்த பார்ட்ல சொல்லியிருப்பாங்க? பார்ட் 5 இல்லையா? ஓகே, ஒரே நிமிஷம். ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதா? ஓகே. ஸோ பார்ட் 5ல எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் கம்ப்ளீட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கவர் ஆகும்? to 151 வரைக்கும் கவர் ஆகும். ஓகே. ஸோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. இந்திய நாட்டோட ஒரு உயர்ந்த அரசாங்க அமைப்பு அப்படின்னா நமக்கு மத்திய அரசு தான் சொல்லுவோம். ஸோ நம்மளோடது வந்து ஃபெடரல் சிஸ்டமா எப்படி நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒரு கூட்டுறவு கூட்டாட்சியா எந்த மாதிரி இருக்குது? கூட்டுறவு கூட்டாட்சியா இல்லைன்னா சர்வாதிகார ஆட்சியா? ஸோ ஃபெடரல் தான் இல்லையா? ஸோ ஃபெடரல் கொண்ட ஒரு அமைப்பு. ஸோ எஸ், குவாசி ஃபெடரல். ஸோ குவாசி ஃபெடரல்னு சொன்னது யாரு நம்மளோட கூட்டாட்சிய? கேசிவியர் தான் வந்து குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. ஸோ பார்கெனிங் அப்படின்னு சொன்னது யாரு? பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லி எஸ், மோரிஸ் ஜோன்ஸ் வந்து பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்ப நம்மளோட இந்த தலைமை இடம் எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா நியூ டெல்லியில தான் கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூ டெல்லியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் அப்படின்னு சொல்லி எப்போ சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க? எந்த அமெண்ட்மெண்ட், எந்த இயர்? 69th Amendment Act 1991. ஓகே. 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991ல வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க? பாலகிருஷ்ணன். எஸ், பாலகிருஷ்ணன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்திய அரசியல் அமைப்புல பார்ட் 5 இருக்கு இல்லையா? ஸோ பார்ட் 5ல ஆர்டிகல் 52ல இருந்து 151 வரைக்கும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளோட கண்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஓகேவா? ஸோ மக்களாட்சி கண்ட்ரி. ஸோ மக்களாட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் வந்து ஒருத்தர் கொடுத்திருப்பாரு. யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் லிங்கன். மக்களால் மக்களுக்கே நடத்தும் மக்களாட்சி. ஓகே. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வந்து சூப்பரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மக்களாட்சி அரசாங்க முறையில அதிகார பிரிவினை அப்படிங்கிறது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவே வந்து ரெண்டா சொல்லுவாங்க. ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டீசென்ட்ரலைசேஷன், இன்னொன்று ஃபினான்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கான்செப்ட் சொல்லுவாங்க. இதுல அதிகார பிரிவினை அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா நம்மளோட கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கறத மட்டும் வைக்காம ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்பதான் என்ன ஆகும், நம்மளோட எல்லா நம்ம கொண்டு வர இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அது எல்லாரையும் போய் ரீச் ஆகுதா?
சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாரையும் ரீச் ஆகணும், நாட்டுல இருக்கிற கடைக்கோடி மக்கள் வரைக்குமே அவங்க கொண்டு வர எல்லா திட்டங்களும் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த அதிகாரத்தை பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இந்த அதிகார பிரிவினை அப்படிங்கிற ஒரு கோட்பாடை ஃபர்ஸ்டா யாரு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா மாண்டெஸ்கியூ அப்படிங்கிறவரு அவரோட சட்டங்களின் உணர்வு அப்படிங்கிற ஒரு புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. சோ அப்ப சட்டங்களின் உணர்வு அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னு கேட்டா மாண்டெஸ்கியூ அப்படின்னு சொல்ல தெரியணும். அதே போல அதிகார பிரிவினை கோட்பாடு அப்படிங்கிறத ஃபர்ஸ்டா மென்ஷன் பண்ணது யாருன்னு கேட்டாலும் மாண்டெஸ்கியூ அப்படிங்கிறது தெரியணும். அப்போ இந்த அதிகார பிரிவினை அப்படிங்கிறது எந்த மாதிரியான கேட்டகரியில எல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சட்டம் இயற்றும் அதிகாரம், அந்த சட்டத்தை நிர்வகிக்கும் அதிகாரம் மற்றும் நீதித்துறை அதிகாரம். ஓகேவா? சோ லெஜிஸ்லேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொன்னு வந்து ஜுடிஷியல். சோ இதான் வந்து நமக்கு 10th புக் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து பெருசா அப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருப்பாங்க மூணா. ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டா அதுல வந்து சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறைன்னு சொல்லி மூணா ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. சோ இதுதான் வந்து அந்த அதிகார பிரிவினை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த நம்ம இதுவே மத்திய அரசு நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை, சோ இந்த 3 அங்கங்கள் இருந்தாலுமே இதை வந்து இன்னும் நம்ம 5 பார்ட்டா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த பார்ட் 5ல. சோ 52 to 151 அப்படிங்கிற ஆர்டிகல் வந்து காமனா இருக்கக்கூடியது. அதுல அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத பத்தி பேசக்கூடியது பார்த்தோம்னா ஆர்டிகல் 52ல இருந்து 78 வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன். சோ இது நம்ம ஆல்ரெடி அந்த பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் பார்க்கும்போதே பார்த்திருப்போம். சோ பார்லிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 79ல இருந்து 122 வரைக்கும் இருக்கக்கூடியது. குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் ஆர்டிகல் 123. சோ பிரசிடென்டோட ஆர்டினன்ஸ் பவர் அப்படிங்கறத சொல்லக்கூடியது 123. அண்ட் ஜுடிஷியரி, சோ இது வந்து சுப்ரீம் கோர்ட் பத்தி. சோ சுப்ரீம் கோர்ட் வந்து 124ல இருந்து 147 வரைக்கும் இருக்கும். அண்ட் சிஏஜி, கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 148ல இருந்து 151 வரைக்கும் இருக்கக்கூடியது. சோ இப்போ கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலா யாரு இருக்காங்க இந்தியால? எஸ், சஞ்சய் மூர்த்தி. ஓகேவா? சஞ்சய் மூர்த்தி அவர் தான் வந்து சிஏஜியா இருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் சிஏஜி ஆஃப் இந்தியா யாருன்னு தெரியுமா? அட்டார்னி ஜெனரல் தானே? எஸ், செட்டல்வாட் வந்து அட்டார்னி ஜெனரல். நான் கேட்டது கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சோ அவர் யாரு? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் யாரு இருந்திருப்பாரு? ஓகே, நரஹரி ராவ் அப்படிங்கிறவரு இருந்திருப்பாரு. ஓகேவா? இவர் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிஏஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வி நரஹரி ராவ். எஸ், நரஹரி ராவ் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சிஏஜி, கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். சோ இந்த மாதிரி தான் ஒரு 5 கேட்டகரியா வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்ப இதுல வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய நிர்வாகத்துறையில வந்து இருக்கக்கூடியதுல பிரசிடென்ட பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ மத்திய நிர்வாகத்துறை அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 52ல இருந்து 78 வரைக்கும் இருக்கும். இதுல வந்து யாரெல்லாம் கவர் ஆவாங்க அப்படின்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேவா? சோ இவங்க 5 பேரும் கவர் ஆவாங்க இந்த மத்திய நிர்வாகத்துறையில. சோ இவங்களை பத்தி தான் வந்து இதுல பார்க்க போறோம். இன்னைக்கு பிரசிடென்ட் வந்து பார்க்கலாம். சோ இந்த பார்ட் 5ல ஆர்டிகல் 52 to 78 மத்திய நிர்வாகத்துறையை விளக்குது. அண்ட் இந்திய ஒன்றியத்தின் நிர்வாகம் குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சோ நமக்கு தெரியும் நம்மளோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா யாரு? பிரசிடென்ட். எஸ், பிரசிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ அவர்கிட்ட தான் வந்து எல்லா பொறுப்புமே ஒப்படைச்சிருப்பாங்க. நம்மளோட கவர்மெண்ட் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்களோ எல்லா ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து குடியரசுத் தலைவரோட பெயர்ல தான் நடைபெறும். ஆனா உண்மையான அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த அதிகாரத்தை செயல்படுத்துறது யாரு அப்படின்னா இந்த பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை தான் வந்து செயல்படுத்துவாங்க. ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் அதுக்கு தலைமை தாங்குவாரு. அவங்க தான் வந்து உண்மையான அதிகாரம் அப்படிங்கிறது, ரியல் பவர் இவங்க கிட்ட தான் இருக்கும். ஒரு பெயரளவு தலைவரை தான் வந்து யார் இருப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து இருப்பாங்க. இப்ப குடியரசுத் தலைவர் பத்தி எந்தல இருந்து எந்த ஆர்டிகல் வரை இருக்கு அப்படின்னா 52ல இருந்து 62 வரைக்கும் வரிசையா இருக்கும். சோ இதுக்கப்புறம் வந்து 72லயும் குடியரசுத் தலைவரோட அதிகாரம் தான் சொல்லியிருப்பாங்க, 77ல சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி அங்கங்க இருக்கும். அப்புறம் வந்து 123, ஸோ ரீசெண்டா நம்ம பார்த்த 143,
ஸோ இது எல்லாமே பிரசிடென்ட் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ். அப்போ ஆர்டிகல் 52 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும் அப்படிங்கறது தான் இந்த ஆர்டிகல் 52 சொல்லுது. ஸோ நம்ம வந்து பிரசிடென்ட் முறையை எந்த கண்ட்ரில இருந்து பாரோ பண்ணியிருக்கோம்? குடியரசுத் தலைவர் முறை எங்க இருந்து பாரோ பண்ணியிருக்கோம்? அயர்லாந்தா மேம்? இங்கிலாந்து, அயர்லாந்து. ஓகே, அதை தெளிவா சொல்லுங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லியிருக்கனே. குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை எங்க இருந்து எடுத்தாங்க? அயர்லாந்து மேம். அயர்லாந்து. குடியரசுத் தலைவர் முறை வந்து இங்கிலாந்து. ஓகேவா? சோ குடியரசுத் தலைவர் முறை இங்கிலாந்து, குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை அப்படிங்கிறது அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க, மறக்க கூடாது. அடுத்தது ஆர்டிகல் 53 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசோட நிர்வாக அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர். சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எல்லா நிர்வாக நடவடிக்கைகளும் யாரோட பேர்ல தான் நடைபெறும் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட பேர்ல தான் நடைபெறும். அண்ட் அவர் தான் எல்லா நிர்வாக அதிகாரங்களும், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் ஃபுல்லா யார்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும். ஆர்டிகல் 54 என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவரோட தேர்தல் பற்றியது. சோ குடியரசுத் தலைவரோட தேர்தல் அப்படிங்கிறது டைரக்ட் எலெக்ஷன் நடக்குமா, இன்டைரக்ட் எலெக்ஷன் நடக்குமா, நேரடியா நடக்குமா இல்ல மறைமுகமா நடக்குமா? இன்டைரக்ட் எலெக்ஷன். எஸ், இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது தான் நடக்கும். ஸோ அந்த எலெக்ஷனை பத்தி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 54. 55 என்ன சொல்லும் அப்படின்னா அவரை தேர்ந்தெடுக்கிற முறை. ஸோ இந்த தேர்ந்தெடுக்கிற முறை தான் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருப்பாங்க, அயர்லாந்துல இருந்து எடுத்தது. அண்ட் 56 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட பதவி காலம். ஸோ அவர் வந்து எவ்வளவு வருடங்கள் பதவியில இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 57 வந்து குடியரசுத் தலைவரின் மறுதேர்தலுக்கான தகுதிகள். சோ குடியரசுத் தலைவருக்கு வந்து மறுதேர்தல் நடத்தலாமா, சோ அப்படி நடத்தினா என்னென்ன தகுதிகளை அவங்க பெற்றிருக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடியது. அண்ட் ஆர்டிகல் 58 குடியரசுத் தலைவர் பதவிக்கான தகுதிகள் அப்படிங்கிறத சொல்றது. அண்ட் அவரோட பதவிக்கு என்ன மாதிரியான குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத 58 சொல்லியிருப்பாங்க. சோ 59 பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அலுவலகத்தின் நிபந்தனைகள் மற்றும் வரையறைகள். சோ கண்டிஷன் ஆஃப் அந்த பிரசிடென்ட்ஸ் ஆபீஸ் அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடியதான் 59. அண்ட் 60 பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரோட பதவியேற்பு உறுதிமொழி. சோ இந்த ஆர்டிகல் 60 வந்து எப்ப நடைமுறைக்கு வந்திருக்கும்? நவம்பர் 26, 1949. எஸ், நவம்பர் 26, 1949 வந்து இந்த ஆர்டிகல் 60 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அந்த டைம்ல டோட்டலா எத்தனை ஆர்டிகல் நடைமுறைக்கு வந்துச்சு? 15 ஆர்டிகல்ஸ் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகே, சோ அடுத்தது ஆர்டிகல் 61 குடியரசுத் தலைவரின் பதவி இருக்க விசாரணைக்கான நடைமுறை. சோ அவரை வந்து இதுதான் என்னன்னா சொல்லுவாங்க, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 61. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். சோ ஆர்டிகல் 62 பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரின் காலியான பதவியிடத்தை நிரப்புவதற்கான தேர்தலுக்குரிய கால அளவு, தற்காலிகமாக குடியரசுத் தலைவராக செயல்படும் நபரின் பதவி காலம் என்ன, இதெல்லாம் சொல்லக்கூடியது ஆர்டிகல் 62. சோ இந்த ஆர்டிகல் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஷார்ட்கட் போட்டு வச்சாலும் சரி, இல்ல அப்படியே படிச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, பட் எப்படினாலும் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் எதை சொல்லுது அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியணும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரின் சிறப்புகள். சோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த டி ஜூர் எக்ஸிகியூட்டிவ், டி ஃபேக்டோ அப்படின்னு சொல்லி ரெண்டா சொல்லுவாங்க. இதுல டி ஜூர் அப்படிங்கிறது யாரை மென்ஷன் பண்ணக்கூடியது அப்படின்னா பிரசிடென்டையும் கவர்னரையும் சொல்லக்கூடியதுதான் டி ஜூர் அப்படிங்கிறது. இதுவே டி ஃபேக்டோ அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சிஎம்ஐயும் பிரைம் மினிஸ்டரையும் சொல்லக்கூடியது. ஓகேவா? சோ ஜூர் யாரு, ஃபேக்டோ யாரு அப்படிங்கிறது தெரியணும். சோ இதை வச்சு கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதனால இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டி ஜூர் எக்ஸிகியூட்டிவ்னா பிரசிடென்டும் கவர்னரும், ஃபேக்டோ அப்படின்னா பிரைம் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டரும். இப்ப குடியரசுத் தலைவரோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி குடியரசுத் தலைவர் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சோ இந்தியாவோட முதல் குடிமகன். இந்திய குடியரசின் தலைவரா இருக்காரு. இந்திய ஒன்றியத்தின் நிர்வாக தலைவர். சோ நம்ம இந்தியாவோட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா பார்த்தாலும் இவர் தான் தலைவரா இருக்காரு. இந்திய அரசின் தலைவர். ஓகேவா? சோ இந்திய அரசின் தலைவர் இவரு. அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முப்படைகளின் தலைவர். சோ முப்படைகள்னா எது? முப்படைகள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்.
ஓகே, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஸோ அது மூணுக்குமே வந்து தலைவரா யார் தான் இருப்பாங்கன்னா பிரசிடென்ட் தான் இருப்பாங்க. அரசியல் அமைப்பின் அதிகார வரிசையில முதலிடத்தில் இருப்பதும் இவங்க தான். நாட்டின் பெயரளவு தலைவர், நாட்டின் சட்டப்படியான தலைவர், நாட்டின் நடைமுறை தலைவர், நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றின் சின்னமா திகழ்றது யாரு அப்படின்னு கேட்டாலும் அதுவும் பிரசிடென்ட் தான். ஸோ இது எல்லாமே வந்து பிரசிடென்ட் தான். இதுல மேக்சிமம் அதிகமா கேட்கப்பட்ட கேள்வினா இந்திய அரசின் தலைவர் அப்படின்னு சொல்லி சிம்பிளா கேட்டுருவாங்க. என்னன்னா அந்த இடத்துல போய் நம்ம குழம்புவோம். ஸோ பிரசிடென்டா பிரைம் மினிஸ்டரா அப்படின்னு சொல்லி இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்தது, இந்திய ஒன்றியத்தின் மிக உயர்ந்த நிர்வாக அதிகாரங்களை படைத்தவர் குடியரசுத் தலைவர். ஸோ இந்திய நாட்டின் தலைவராக குடியரசுத் தலைவர் ஒருத்தர் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 52 சொல்லுது. ஸோ குடியரசுத் தலைவர் முறை அப்படிங்கிறது இங்கிலாந்துல இருந்து எடுத்தோம். குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை அப்படிங்கிறது அயர்லாந்துல இருந்து எடுத்தோம். அடுத்தது ஆட்சி அதிகாரம். ஸோ ஆர்டிகல் 53. இந்த ஆர்டிகல் 53ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு அளிப்பதுடன் அவற்றை நேரடியாகவோ அல்லது தனக்கு கீழுள்ள அதிகாரிகள் மூலமாகவோ நிறைவேற்ற வகை செய்கிறது. ஸோ இந்த ஆர்டிகல் 53 படிதான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவரோட அதிகாரத்தை அவர் டைரக்டா அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் மூலமா அவர் வந்து அதை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு ஆர்டிகல் 53 சொல்லும். அண்ட் நிர்வாக தலைவராக விளங்குவது மட்டுமல்லாமல் நீதித்துறைக்கும் பொறுப்புடையவரா இவர் இருக்கிறாரு. அண்ட் இந்திய ராணுவத்தின் உயர் அதிகாரத்தின் தலைவராக குடியரசுத் தலைவர் இருப்பதால் போரினையும் அமைதியினையும் அறிவிக்கும் அதிகாரத்தையும் யாருதான் பெற்றிருக்கா அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் பெற்றிருக்காங்க. சோ குடியரசுத் தலைவர் தேர்தல். சோ குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆர்டிகல் 54 தான் குடியரசுத் தலைவர் தேர்தல் பத்தி சொல்லுது. சோ இவங்க பத்தி நமக்கு தெரியும். குடியரசுத் தலைவர் வந்து மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுறது இல்ல, ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மூலம் தான் இவரை தேர்ந்தெடுப்பாங்க. வாக்காளர் குழுமத்தினால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சோ குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளருக்கு ஆதரவாக குறைந்தபட்சம் 50 தேர்வுக்குழு வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும். மேலும் அதனை தேர்வுக்குழுவின் 50 உறுப்பினர்கள் வழிமொழிய வேண்டும். ஆக்சுவலா இதை வந்து 50 பேர் வந்து நான் வந்து இவர் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி வழிமொழிவாங்க. இன்னொரு 50 பேர் வந்து அதை முன்மொழிவாங்க. சோ இது வந்து நமக்கு தெரியும். அண்ட் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ஒருவரும் 15,000 இந்திய ரிசர்வ் வங்கியில் வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா 1997க்கு முன்னாடி வரைக்கும் 2,500 தான் அமௌண்ட் இருந்திருக்கும். இதை ஏன் வந்து 15,000 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த தகுதி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம யாரும் போட்டியிடக்கூடாது, ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இதை 15,000 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 15,000 RBIல அவங்க டெபாசிட் பண்ணணும். சோ இந்த டெபாசிட் அமௌண்ட் எதுக்கு அப்படின்னா, அவங்க வந்து வாங்குற ஓட்ல பதிவான வாக்குகள்ல 1/6 பங்கு பெற்றிருந்தா அவங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது திருப்பி கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த 1/6 அமௌண்ட் வாங்கல, 1/6 ஓட்டு வாங்கல அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. சோ குடியரசுத் தலைவரை நேரடியாக தேர்ந்தெடுத்தல் என்பது மிகவும் செலவு மிக்கது மற்றும் கால விரயம் கொண்டது. அதனாலதான் மறைமுக தேர்தல் முறை அப்படிங்கிறத ஃபாலோ பண்றாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலை நடத்துவது யாருன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் இதையும் நடத்துவாங்க. அண்ட் குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றிய வழக்குகளை விசாரிப்பது யாரு அப்படின்னா உச்ச நீதிமன்றம் வந்து விசாரிப்பாங்க. சோ இந்த வாக்காளர் குழுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவரை செலக்ட் பண்றது வந்து எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த எலக்ட்ரல் காலேஜ்ல வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாராளுமன்றத்தோட இரு அவைகளோட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். சோ இதுல வந்து செலக்ட் பண்ணவங்க மட்டும்தான் இருப்பாங்க, நாமினேட் பண்ணவங்க இருக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, நம்ம ஓட் பண்ணி தேர்ந்தெடுத்தவங்க, சோ அவங்க மட்டும்தான் இதுல இருப்பாங்க. பார்லிமெண்டோட 2 அவைகள்ல. சோ லோக்சபால வந்து நம்ம செலக்ட் பண்ணவங்க எம்பிஸ் இருப்பாங்க, ராஜ்யசபால அந்த லோக்சபால இருக்கிற கூடியவங்க எல்லாம் ஓட் பண்ணி வந்த எம்பிஸ் இருப்பாங்க. சோ இப்படி ஓட் பண்ணி வரப்பட்டவங்க மட்டும்தான் இதுல வாக்களிப்பாங்க. அதே போல மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், சோ எம்எல்ஏ இருப்பாங்க இல்லையா, சோ எம்எல்ஏ அவங்க வந்து ஓட் பண்ணுவாங்க. சோ ஈரவை சட்டமன்றமா இருந்துச்சு அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மட்டும்தான் இதுல ஓட் பண்ண முடியும். சோ இப்ப மேலவையில இருக்கிறவங்களை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இல்லையா, சோ அதை வந்து நாமினேட் தான் பண்ணுவாங்க. அதனால அந்த எம்எல்சில இருக்கிறவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது.
சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். சோ டெல்லியிலையும் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவங்களும் இதுல ஓட் போடுவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல நியமன உறுப்பினர்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? சோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகே, சோ இது 3 தான். மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் இவருக்கு ஓட் பண்ண முடியும். நியமன உறுப்பினர்கள் யாரும் ஓட் பண்ண முடியாது. 1991 இல்ல, இது 1992. ஓகேவா? சோ 1992 70வது சட்ட திருத்தத்தின்படி 1995ஆம் ஆண்டிலிருந்து டெல்லி மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தல்ல பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த வருஷத்துல அப்படின்னா 1995ல இருந்து எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படின்னு கேட்டாங்கன்னா 70வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி. சோ 1997ஆம் ஆண்டுக்கு முன் குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளரை முன்மொழிபவர்கள் வழிமொழிபவர்களின் எண்ணிக்கை 10 இருந்திருக்கும். அதே போல வைப்பு தொகை 2500 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இது ரெண்டையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. சோ பாராளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற நியமன உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்க மாட்டார்கள். மாநில சட்டமன்ற அவை கலைக்கப்பட்டால் அதன் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையை இழந்து விடுவார்கள். சப்போஸ் இப்ப ஏதாவது ஒரு சட்டப்பேரவை வந்து கலைக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்துல அதுல இருக்கிற உறுப்பினர்கள் வந்து அப்ப அந்த டைம்ல குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஓட் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே இவங்களுக்கு யார் யாரு ஓட் போடுவாங்க, அதுக்கான அவங்களுக்கு எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்போ குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை அல்லது வாக்கெடுப்பு முறை இத பத்தி ஆர்டிகல் 55ல வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், ஒற்றை மாற்றத்தக்க மற்றும் ரகசிய வாக்கெடுப்பின் மூலமா தான் இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ இதுல ஆக்சுவலா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 பேரு குடியரசுத் தலைவர் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க அப்படின்னா இந்த எம்பிஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க. அப்போ ஓட்டு போடும் போதும் இப்போ 4 பேர் இருப்பாங்கன்னு வைங்க, ABCD அப்படின்னு சொல்லி 4 பேர் இருக்காங்க. இதுல ஒவ்வொரு ஆளுக்கும் ப்ரையாரிட்டி பேசிஸ்ல ஓட்டு போடணும். இப்ப நான் போய் இந்த ABCDக்கு ஓட்டு போடுறேன். அப்போ இவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டா யாரு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த A தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிறேன். அப்ப இவங்களுக்கு 1ன்னு சொல்லி நம்பர் கொடுத்து போடுறேன். சோ செகண்ட் இவங்களுக்கு போடுறேன், தேர்ட் இவங்களுக்கு போடுறேன், சோ ஃபோர்த் வந்து இவங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி ப்ரையாரிட்டி பேஸ்ல ஒவ்வொரு ஆளுமே போட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஒரு 500 பேர் ஓட்டு பண்றாங்க அப்படின்னா 500 பேருமே அவங்களோட ப்ரையாரிட்டி என்னவோ அதை பேஸ் பண்ணி ஓட்டு கொடுப்பாங்க. சோ இதுக்கப்புறம் இதோட செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல யாரு அதிகமா மெஜாரிட்டியா இருக்கிறாங்களோ அவங்க வந்து செலக்ட் ஆவாங்க. ஓகேவா? சோ இதுல லாஸ்டா லீஸ்ட் ஸ்கோர் யாரு வாங்கியிருக்காங்க, சோ லீஸ்ட் இப்ப D வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கேன்சல் பண்ணிட்டு அவங்க வாங்கின ஓட்டை வந்து இவங்க 3 பேருக்கும் ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ இப்ப வந்து இவங்க ஒரு 100 ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த 100 ஓட்டையும் இவங்க 3 பேருக்கும் ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ எகெயின் செகண்ட் ரவுண்ட் நடக்கும். அந்த செகண்ட் ரவுண்ட்லயும் என்னோட ப்ரையாரிட்டி ஓட்டை வந்து நான் 1 2 3 அப்படின்னு கொடுப்பேன், மத்தவங்களும் கொடுக்குறாங்க. சோ இதுல இப்போ இந்த சிக்கு வந்து லீஸ்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா சியை கேன்சல் பண்ணிட்டு சி எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அதை இந்த ஏபிக்கு ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுப்பாங்க. சோ இப்ப எகெயின் ஏக்கும் பிக்கும் நடக்குது. சோ இந்த ஏபில வந்து யாரு அதிகமா வாங்கியிருக்காங்களோ அவங்கதான் வந்து வின் பண்ணவங்களா அறிவிக்கப்படுவாங்க. சோ இந்த மாதிரி தான் இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிறது இந்த ப்ரொசீஜர்ல தான் நடக்கும். ஓகேவா? சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சுல்ல, இந்த எலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் புரிஞ்சுதா? ஓகே, சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இதுல வந்து அப்படி இப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் இதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களோட வாக்கு மதிப்பு. சோ இப்ப வந்து நம்ம எம்எல்ஏ வந்து ஓட்டு போடுறாங்களா, அவங்களுக்கு எவ்வளவு வாக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா மாநிலத்தோட மொத்த மக்கள் தொகை மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கையினால அந்த மக்கள் தொகையை வகுப்பாங்க. வகுத்து இன்டு 1/1000 போடுவாங்க. சோ அதுதான் வந்து ஒவ்வொரு சட்டப்பேரவையில அந்த உறுப்பினர்களோட வாக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பு அதிகம் உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டா உத்தரப்பிரதேசம். ஏன்னு பார்த்தா அந்த யூபில தான் வந்து அதிகமான எம்எல்ஏ கவுண்ட் வந்து இருக்கும். சோ சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கு குறைவாக உள்ளது எங்க அப்படின்னா சிக்கிம்ல, ஏன்னா அங்க வந்து மெம்பர்ஸ் கம்மி.
தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களோட வாக்கு மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 176. ஓகேவா? சோ இப்ப எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம மாநிலத்தோட மொத்த மக்கள் தொகை 8 கோடின்னு சொல்லி வச்சுக்கலாம். மாநில சட்டமன்றத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234 இல்லையா? சோ இன்டூ 1/1000 போட்டாங்க அப்படின்னா இந்த வேல்யூ 176 அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? சோ அதுதான் நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பு. இப்படிதான் கால்குலேட் பண்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்தது எம்பி. சோ எம்பிக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா மாநில சட்டப்பேரவை மற்றும் டெல்லி புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர்களோட மொத்த வாக்கு மதிப்பு எவ்வளவுன்னு எடுத்துப்பாங்க. டிவைடட் பை பாராளுமன்ற இரு அவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை. சோ லோக்சபா, ராஜ்யசபா. சோ நம்ம தமிழ்நாட்டுல இருந்து லோக்சபாக்கு எத்தனை எம்பிஸ், ராஜ்யசபாக்கு எத்தனை எம்பிஸ்? லோக்சபாக்கு 39, ராஜ்யசபாக்கு 18. ஓகே, லோக்சபாக்கு 39, ராஜ்யசபாக்கு 18 பேரு. ஓகேவா? சோ அப்போ இதுதான் இந்த மாதிரி இருக்கிறவங்க. ஓகேவா? சோ மொத்தமா கால்குலேட் பண்ணி 2 அவைகளோட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கையால டிவைட் பண்ணா அதான் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பு. சோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் கேட்டதில்லை இது வரைக்கும். பாராளுமன்ற உறுப்பினர்களோட வாக்கு மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 708. 2002, ஆக்சுவலா இது 2002 கிடையாது, 2001. ஓகேவா? இதையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2001ஆம் ஆண்டு 84வது சட்ட திருத்தத்தின்படி குடியரசு தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பினை 2026ஆம் ஆண்டு வரை 1971ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகையினை அடிப்படையாக கொண்டே கணக்கிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்னும் இல்ல, 1971 சென்சஸ்ல எவ்வளவு அந்த கவுண்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த கால்குலேஷனை வச்சு 2026 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களோட ஓட்டிங் வேல்யூ அப்படிங்கிறது, இந்த வாக்கு மதிப்பு அந்த 1971 சென்சஸை பேஸ் பண்ணி எப்போ வரைக்கும் இருக்கும்னா 2026 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. சோ இது எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு கேட்டா 2001வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சரி 2001ஆம் ஆண்டு 84வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? சோ இது வந்து இம்பார்ட்டன்ட். 2026 வரைக்கும் இருக்கும். எந்த சென்சஸ் பேஸ் பண்ணி அப்படின்னா 1971வது ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸை பேஸ் பண்ணி. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாக்கு எண்ணிக்கை. சோ முதல் கட்ட வாக்கு எண்ணிக்கையில் முதல் விருப்ப வாக்குகள் கணக்கிடப்படும். ஒரு வேட்பாளர், சோ நான் சொன்னல அந்த ப்ரொசீஜரை தான் இதுல கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 104வது சட்ட திருத்தம் 2009, சோ 2019ல வந்தது. இது என்ன சொல்லுதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? ஆங்கிலோ இந்தியனுக்கு மேம் கேன்சல் பண்ணிருப்பாங்க. எஸ், ஆங்கிலோ இந்தியனை வந்து உறுப்பினர் அவங்கள யாரு தேர்ந்தெடுப்பாங்க? ஆக்சுவலா ஆங்கிலோ இந்தியன் மெம்பரை பார்லிமெண்ட்டுக்கு யாரு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு யாரு? பிரசிடென்ட், கவர்னர். எஸ், பிரசிடென்ட்டும் கவர்னரும். சோ பிரசிடென்ட் வந்து எத்தனை பேரை செலக்ட் பண்ணுவாங்க? 2 பேரு. கவர்னர் எத்தனை பேரு? 1 இல்லையா? ஓகே, சோ இந்த பிரசிடென்ட் செலக்ட் பண்றது எந்த ஆர்டிகல் சொல்லும்? 331. எஸ், ஆர்டிகல் 331. இது கவர்னர் செலக்ட் பண்றது 333. எஸ், 333 அப்படிங்கிறது கவர்னர் செலக்ட் பண்றத வந்து சொல்லக்கூடியது. சோ இது ரெண்டையும் தான் வந்து எப்போ கேன்சல் பண்ணிருப்பாங்கன்னா இந்த 104வது சட்ட திருத்தம் 2019ல வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து 2019ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது எப்போல இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 25 ஜனவரி 2020ல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா? 25 ஜான் 2020ல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். சோ 25 ஜான் அப்படிங்கிறது என்ன டே? எலெக்ஷன் டே, மொழிப்போர் தியாகிகள் தினம். எஸ், மொழிப்போர் தியாகிகள் தினம். இன்னொன்னு வந்து ஓட்டர்ஸ் டே. ஓகேவா? சோ ரெண்டுமே வந்து ஜனவரி 25 தான். அந்த தினத்துல தான் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சொல்லுங்க. எலெக்ஷன்ல ஜம்மு காஷ்மீர் வருமா மேடம்? இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ வருமான்னு கேக்குறேன். இல்ல இல்ல, இப்போ வராதுங்க. ஓகே மேடம். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம். சோ ஆர்டிகல் 56. எஸ், 104வதுல SC ST ரிசர்வேஷன் அதையுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க.
ஓகே, ஸோ நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதை இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் ஆர்டிகல் 56. ஸோ இந்த 6 அப்படிங்கிறது எப்படி ஃப்ளோவா போகுமோ அந்த ஃப்ளோ தான் பதவிக்காலம், டென்யூர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அவரோட ஃப்ளோ, குடியரசுத் தலைவரோட ஃப்ளோ வந்து 56 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் அவர் ஏற்ற தினத்தில், பதவியேற்ற தினத்திலிருந்து 5 வருஷங்களுக்கு இருக்கும். ஓகேவா, ஒரு முறை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் மீண்டும் அப்பதவிக்கு போட்டியிடும் தகுதியுடையவர் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 57. ஸோ இது ஆக்சுவலா நம்ம யூஎஸ்ஏல பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிக்சடா இருக்கும். ஒரு மெம்பர் வந்து 2 தடவை தான் வந்து பிரசிடெண்டா ஆக முடியும், அதுக்கு மேல ஆக முடியாதுன்னு. பட் நமக்கு வந்து அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்ல. ஆனா ஃபர்ஸ்டா யாரு நம்மளுக்கு பிரசிடெண்டா இருந்திருப்பாங்க? ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் அவர் இருந்திருப்பாரு இல்லையா. சோ அவர் வந்து 2 டைம் இருந்திருப்பாரு. சோ 3rd டைமும் அவரை இருக்க சொல்றப்ப அவர் வந்து நான் இருக்கல அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் 2 தடவைக்கு மேல யாருமே இல்ல. ஓகேவா, சோ அந்த முறை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். பட் நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் கிடையாது யூஎஸ்ஏல இருக்கிற மாதிரி. சோ இந்தியால ஒருத்தர் குடியரசுத் தலைவர் பதவிக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டியிடலாம், பதவி வைக்கலாம். அந்த பாயிண்ட் தான் இங்க சொல்லியிருப்பாங்க. சோ குடியரசுத் தலைவர் தன்னோட பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். துணை குடியரசுத் தலைவர் இந்த கடிதத்தை, அந்த லெட்டரை போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா மக்களவை, அதாவது லோக்சபாவோட ஸ்பீக்கர்ட்ட உடனடியா அதை பத்தி தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் எத்தனை முறை பதவி வைக்கலாம் என்பது பற்றி அரசியலமைப்பு சட்டம் எதுவும் சொல்லல. அண்ட் குடியரசுத் தலைவர் மறுதேர்தலில் போட்டியிடலாம் என்று மட்டுமே கூறப்பட்டுள்ளது. எனினும் மரபுப்படி குடியரசுத் தலைவராக 2 முறை பதவி வகிக்கலாம். இந்த மரபை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னா முதல் குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்கள். சோ இவர் வந்து 3வது முறை பதவி வைக்க மறுத்ததுனால அதுக்கப்புறமா எந்த குடியரசுத் தலைவருமே 2 முறைக்கு மேல பதவி வகிக்காதது ஒரு மரபா இருக்குது, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, எழுதப்படாத ஒரு மரபு. ஓகே, சோ இப்போ குடியரசுத் தலைவர் பதவிக்கான தகுதிகள். ஓகே, சோ இவரோட தகுதிகள் பத்தி ஆர்டிகல் 58ல சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். சோ 35 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மக்களவை உறுப்பினரா தேர்வு செய்யப்படுறதுக்கான தகுதிகள் எல்லாம் பெற்றிருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சோ குடியரசுத் தலைவர் வந்து லோக்சபா மெம்பர் ஆகுறதுக்கான தகுதியை பெற்றிருக்கணும். இதே வைஸ் பிரசிடென்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ராஜ்யசபா மெம்பர் ஆகுறதுக்கான தகுதியை பெற்றிருக்கணும். சோ 2லையும் குழப்பிக்க கூடாது. பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவராக பதவியேற்றதில் இருந்து அப்பதவி காலியானதாக கருதப்படும். சோ ஒரு எம்பி ஆகவோ இல்ல எம்எல்ஏவாவோ இருக்கக்கூடாது. சப்போஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பிரசிடெண்டா செலக்ட் ஆயிட்டாங்கன்னா அப்போல இருந்து அந்த எம்பி அல்லது எம்எல்ஏ அந்த அது வந்து ஒரு காலியானதா சொல்லிடுவாங்க. மத்திய மாநில அரசாங்கத்தின் கீழ் ஆதாயம் தரும் பதவிகள் எதுலையுமே இருக்கக்கூடாது. சோ அவர் மீது குற்ற வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடாது. எந்த ஒரு கேஸுமே, கிரிமினல் கேசஸ் எல்லாம் அவர் மேல இருக்கக்கூடாது. அதே போல மனநலம் பாதிக்கப்பட்டவராகவும் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து குடியரசுத் தலைவராவதற்கு அந்த பதவிக்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. சோ நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவரோட சிறப்புரிமைகள் மற்றும் சலுகைகள். ஆர்டிகல் 59 தான் இத பத்தி சொல்லும். இவர் வந்து அவரோட அதிகாரப்பூர்வ இல்லம், அதாவது ராஷ்டிரபதி பவன், அவரோட இல்லத்தை சொல்லுவோம். இத வந்து வாடகை எல்லாம் கொடுக்காம அவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாராளுமன்றத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து ஊதியம், படிகள், தனி உரிமைகளையும் அனுபவிக்க அவருக்கு உரிமை இருக்குது. ஓகே, சோ குடியரசுத் தலைவர் தனது செயல்பாடுகள் குறித்து எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் பதிலளிக்கவோ அல்லது நீதிமன்றத்தில் ஆஜராகவோ தேவையில்லை. சோ இவர் பதவியில இருக்கிறப்ப இவர் வந்து எந்த முடியுமே இவர் வந்து சுயமா எடுத்துக்க முடியும். அதுல வந்து நீதிமன்றம் தலையிட முடியாது. சோ அவங்க கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு இவர் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இததான் ஆர்டிகல் 361 வந்து சொல்லும். சோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருப்போம், ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படிங்கிறதுல இருந்து விலக்களிக்கப்பட்டவர்கள் இவர்கள். ஓகேவா, சோ சில விஷயங்கள்ல வந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு. குடியரசுத் தலைவர், கவர்னர், அதுக்கப்புறம் வந்து எம்பிஸ் ஆர்டிகல் 105 பேஸ் பண்ணி இவங்களுக்கெல்லாம் விலக்களிக்கப்பட்டிருக்கும். இப்ப குடியரசுத் தலைவரோட பதவி காலத்துல அவர் மீது குற்றவியல் வழக்குகளோ அல்லது கைது நடவடிக்கைகளோ செயல்படுத்த
முடியாது. சோ அவர் பதவியில இருக்காரு அப்படின்னா அவர் மேல எந்த ஒரு கேஸும் போட முடியாது. பட் ஏதாவது சிவில் கேசஸ் போடணும் அப்படின்னா ஒரு 2 monthsக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? சோ அந்த நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வேணும்னா அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, 2 மாத காலத்திற்கு முன்பாகவே அதற்கான முன்னறிவிப்புகளை வழங்கணும். அண்ட் குடியரசுத் தலைவரின் ஊதியம் படிகள் அவருடைய பதவி காலத்தின் போது குறைக்கப்படுவது இல்லை. சோ குடியரசுத் தலைவரோட சம்பளம் படிகள் முதலியன இந்திய அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படும். இதற்கு பாராளுமன்ற அனுமதி தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இது வேண்டாம். ஆக்சுவலா இவரோட சேலரி எல்லாம் டிசைட் பண்றது யாரு அப்படின்னா பார்லிமெண்ட் லா படிதான் இவரோட சேலரி எல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த பாயிண்ட் படிச்சீங்கன்னா குழம்புற மாதிரி இருக்கும், இதை விட்டுருங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரோட மாத சம்பளம் இப்ப எவ்வளவு ரூபாய் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. ஓகேவா? சோ இது போக அவருக்கு அலவன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. அண்ட் பதவி காலம் முடிந்ததுக்கு அப்புறமா இதுல 50% வந்து அவருக்கு ஓய்வூதியமா கொடுக்கப்படும். ஓகேவா? ரொம்ப காஸ்ட்லியான பொசிஷன் யாருன்னா பிரசிடென்ட் தான். சோ இந்தியாலேயே அதிகமான சேலரி வாங்கக்கூடிய மனிதர் யாரு அப்படின்னாலும் பிரசிடென்ட் தான். இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் அந்த சேலரி லிஸ்ட்ல வந்து டாப் பொசிஷன்ல இவங்க தான் இருப்பாங்க. 5 lakh சேலரி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகே, சோ இது போக எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், டிராவல் ஃபெசிலிட்டி, செக்ரட்டரியல் ஸ்டாஃப், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 lakh rupees அப்படிங்கிறது தனியா கொடுப்பாங்க. சோ அதுவும் உண்டு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவன், குடியரசுத் தலைவரோட இல்லம், இததான் இப்ப பார்த்தோம். அண்ட் அவருடைய இல்லம் அலுவலகம் இரண்டுமே ஒரே கட்டடத்துல அமைஞ்சிருக்கு. இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்கள்ல இருக்கும். அங்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் போயிட்டு வருவாரு. அண்ட் அது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா சிம்லால இருக்கக்கூடிய ரெட்ரீட் கட்டடம், இன்னொன்னு ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி நிலையம். ஓகேவா? ராஷ்டிரபதி பவன் வந்து டெல்லியில இருக்கு, ராஷ்டிரபதி நிலையம் வந்து ஹைதராபாத்ல இருக்குது, ரிட்ரீட் பில்டிங் வந்து சிம்லால இருக்கு. சோ இது எங்க இருக்கும் அப்படின்னா ஒண்ணு வந்து நார்த் சைடு வச்சிருப்பாங்க, ஒண்ணு வந்து சவுத் சைடு வச்சிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒற்றுமை, மக்களோட பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையை பறைசாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேசஸ்ல அவருக்கு ஒவ்வொரு ஆபீஸ் அப்படிங்கறத வச்சு கொடுத்திருக்காங்க. அண்ட் ராஷ்டிரபதி பவனை கட்டினது யாரு அப்படின்னா சர் எட்வின் லூட்டியன்ஸும் ஹெட்வர்ட் பக்கர். சோ இவங்க தான் கட்டியிருப்பாங்க. சோ இவங்க யாரு? இவங்க வேற எதை கட்டியிருப்பாங்க? பார்லிமெண்ட் பில்டிங், பழைய பார்லிமெண்ட் பில்டிங் கட்டினதும் இவங்க தான். சோ புது பார்லிமெண்ட் பில்டிங் யாரோட டிசைன்? பிமல் பட்டேல். எஸ், பீமல் பட்டேல் அப்படிங்கிறவரு புது பார்லிமெண்ட் இதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாரு. ஓகே, இப்போ குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகள் ஆர்டிகல் 60 இத பத்தி சொல்லுது. சோ குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஒருவர் குடியரசுத் தலைவராக பதவி பிரமாணம் எடுக்கும் போது கீழ்கண்ட உறுதிமொழிகளை அளிக்கிறார். சோ என்னெல்லாம் அப்படின்னா பதவியில் உண்மையுடன் பணியாற்றுவேன், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பேன், இந்தியாவின் மக்கள் சேவை நலவாழ்விற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வேன். இந்த 3 உறுதிமொழிகளும் கொடுப்பாங்க. அண்ட் இந்தியால உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, அதாவது நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. தலைமை நீதிபதி இல்ல அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தோட மூத்த நீதிபதி வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாரு. தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்படும் நபர்களும் கட்டாயம் பதவி பிரமாணம் எடுக்க வேண்டும். சோ டெம்பரரி பீரியடுக்கு ஒருத்தவங்க பிரசிடென்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதவி பிரமாணம் எடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்குது. அடுத்தது குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறை. சோ ஆர்டிகல் 61 இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். சோ ரொம்ப முக்கியமானது. இந்த இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? யூஎஸ்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, சோ இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 61 குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு ஒரு விரிவான நடைமுறைகளை தருகிறது. ஓகே, சோ அதாவது இப்போ பிரசிடென்ட் வந்து எப்போ மட்டும்தான் பதவி நீக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், சோ அரசியல் அமைப்பை மீறும் போது மட்டும்தான் அவரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். வேற எந்த ரீசனுக்காகவும் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. அதே சமயத்துல அந்த வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனுமே நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எந்த இடத்துலயுமே சொல்லப்படல அப்படிங்கிறதும் ஒரு ஃபேக்ட்.
சோ இந்த இம்பீச்மெண்ட் அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க கொடுத்திருக்காங்கல்ல, இந்திய அரசியல் அமைப்பினை மீறியதற்காக மட்டும்தான் குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டி பதவி நீக்க இயலும். குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க குற்றச்சாட்டினை பாராளுமன்றத்தின் இரு அவைகளில் எந்த ஒரு அவையில் வேண்டுமானாலும் முதலில் கொண்டு வரலாம். சோ பட் எங்க கொண்டு வந்தாலுமே அங்க இருக்கிற உறுப்பினர்கள்ல 1/4 பங்கு உறுப்பினர்கள் வந்து கையெழுத்திடணும். சோ இந்த 1/4 சைன் பண்றாங்கல்ல, இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டன தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து இந்த கண்டன தீர்மானம் கொடுக்கிறது 14 நாட்களுக்கு முன்னதாகவே குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கணும். அவங்க சைன் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அந்த பிரசிடென்ட்ட கொடுக்கணும். அண்ட் அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட அவையில மொத்த உறுப்பினர்களை 2/3 பங்கு, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இது பண்ணணும். ஓகேவா? சோ பங்கிற்கு குறையாத உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவோடு அத்தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதன் பின் குடியரசுத் தலைவருக்கு எதிரான பதவி நீக்க குற்றச்சாட்டு மற்றொரு அவையில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப சப்போஸ் லோக்சபால இவருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த தீர்மானம் நிறைவேற்றி ஒரு 14 நாளைக்கு முன்னாடியே அவருக்கு வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணிடணும். சோ இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அங்க பிரசன்ட் ஆகி ஓட் பண்ணி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கணும். சோ நிறைவேற்றினதுக்கு அப்புறமா இத ராஜ்யசபாக்கு அனுப்பி வைப்பாங்க. ராஜ்யசபால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை விசாரணை பண்ணிட்டு திருப்பி அங்கேயுமே விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் 2/3 பங்கு பெரும்பான்மையோடு அந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டா மட்டும்தான் அந்த தேதியில இருந்து குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். இது வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர். அண்ட் இதுக்கு மெயினா வந்து மெஜாரிட்டி அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். அந்த மெஜாரிட்டியில வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா மட்டும்தான் அவரை வந்து பதவியில இருந்து நீக்க முடியும். 2 அவைகள்லயுமே வந்து மெஜாரிட்டி பாஸ் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியமானது. அண்ட் எத்தனை நாட்களுக்கு முன்னாடி அப்படின்னா 14 நாட்களுக்கு முன்னாடியே அவர்கிட்ட அதை பத்தி சொல்லி இருக்கணும். அண்ட் கண்டன தீர்மானம் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திடுறது அப்படின்னா 1/4 பங்கு உறுப்பினர்கள் வந்து கையொப்பமிட்ட ஒரு தீர்மானம். சோ அதுதான் அந்த கண்டன தீர்மானம். இது எல்லாமே இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா இதுவரைக்கும் நம்மளோட இந்தியால எந்த ஒரு பிரசிடென்ட்டுமே வந்து இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் பண்ணப்படல. ஓகேவா? பதவியிலிருந்து நீக்கப்படல. சோ குடியரசுத் தலைவரை பதவி நீக்கும் தீர்மான முறை அமெரிக்க பாராளுமன்றத்தில் நடைமுறையில் உள்ளதை விட இந்திய பாராளுமன்ற முறையில் கடுமையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அமெரிக்கா, அயர்லாந்து, மியான்மர் ஆகிய நாடுகளில் தேச துரோகம், ஊழல், நடத்தைகேடு ஆகிய காரணங்களினால் அதிபர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என அரசியலமைப்பு சட்டம் விதியை வகுத்துள்ளது. சோ பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் நியமன உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் பதவி நீக்க குற்றச்சாட்டு தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது கலந்து கொள்வார்கள். ஆனால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் கலந்து கொள்ள மாட்டார்கள். இது நமக்கு தெரியும். நியமன உறுப்பினர்கள் வந்து அந்த எலக்ட்ரல் காலேஜ்ல வந்து இருக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி கண்டன தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றும் போது அதுல வந்து அவங்க ஓட் பண்ணலாம். சோ மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் டெல்லி, புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு பெறுவார்கள். ஆனால் பதவி நீக்கத்தின் போது பங்கு பெறுவதில்லை. சோ இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சோ டெல்லி, புதுச்சேரியில இருக்கிற அந்த சட்டமன்றங்கள்ல இருக்கிறவங்க ஓட் போட்டு பிரசிடென்ட செலக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த பதவி நீக்க தீர்மானம் இதுல எல்லாம் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்றது இல்ல. சோ எம்எல்ஏஸ், மற்ற ஸ்டேட்டோட எம்எல்ஏஸும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் எம்பிஸ் மட்டும்தான் ராஜ்யசபா, லோக்சபால இருக்கிறவங்களை வச்சு அதை முடிச்சிருவாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பதவி காலியாதல் மற்றும் அதனை நிரப்புதல். சோ ஆர்டிகல் 62 தான் வந்து இதை சொல்லும். சோ இம்பீச்மெண்ட் வந்து 61. அது வந்து பதவி காலி ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. காலியானதுக்கு அப்புறமா அது எப்படி காலி ஆகுது அதை நிரப்புறத சொல்றது அதுக்கு அடுத்த ஆர்டிகல் 62. சோ இந்த ஒரு 5 ரீசன்னால குடியரசுத் தலைவரோட பதவி வந்து காலியாகும். என்னெல்லாம் அப்படின்னா 5 ஆண்டு பதவி காலம் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா காலியாகிறது 1. சோ நெக்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பதவி காலி ஆகுறது. 3rd வந்து குடியரசுத் தலைவர் தானாக முன் வந்து ராஜினாமா செஞ்சாரு அப்படின்னா. 4th வந்து பாராளுமன்றத்தால பதவி நீக்கம் செய்யப்பட்டா. இப்ப பார்த்தோம் இல்லையா அந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர். சோ அதனால செய்யப்பட்டா. ஃபைனலா வந்து குடியரசுத் தலைவர் தகுதியை இழந்தால் அல்லது அவரது தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த ஒரு 5 ரீசன்னாலதான் குடியரசுத் தலைவர் வந்து அவங்க பதவி வந்து காலி ஆகுது. சோ இது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஓகே இதுதான். சப்போஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா
when the vacancy is going to be caused by the expiration of the term of the sitting president. இப்போ வந்து ஒரு பிரசிடென்ட் வந்து பதவியில இருக்கிறாரு, அவருடைய பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் நமக்கு தெரியும். சோ அந்த 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும். ஓகேவா? சோ அந்த வேக்கன்ட் அந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்றதுக்காக ஒரு எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரி டைம்ல என்னன்னா இந்த டைம் தான் என்னன்னு சொல்லுவாங்க, இன்டர் ரெக்னம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இடைநிலை காலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த இடைநிலை காலத்துக்கு அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து காலியா இருக்கக்கூடாது. சோ அந்த டைம்ல இந்த பிரசிடென்டே வந்து அந்த பதவியில நீடிப்பாரா இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட் யாராச்சும் பிரசிடென்டா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த டைம்ல மட்டும் பிரசிடென்ட் மட்டும் தான் அந்த டைமுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இருப்பாரு. ஓகேவா? சோ இப்போ வந்து திரௌபதி முர்மு இருக்காங்க, இவங்களோட டைம் பீரியட் வந்து 5 இயர்ஸ். சோ இப்போ இவங்களோட பதவிக்காலம் முடிய போகிற நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாம ஏதாவது டிலே ஆச்சு, ஏதாவது காலம் வந்து ஏதாவது ஒரு ரீசன்னால டிலே ஆயிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ அந்த டிலே ஆகுற டைம் பீரியட்ல யாருதான் பிரசிடென்டா கண்டினியூ ஆவாங்க அப்படின்னா இந்த திரௌபதி முர்மு இவங்க தான் வந்து பிரசிடென்டா கண்டினியூ ஆவாங்க, வேற யாரும் அந்த பதவிக்கு வரமாட்டாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து அந்த சப்போஸ் அந்த எலெக்ஷன் வந்து நீண்டு போச்சு அப்படின்னா யாரு பிரசிடென்டா இருப்பாங்க அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர். சோ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த பிரசிடென்ட் பதவி வந்து காலி ஆகுது. எப்படி அப்படின்னா சப்போஸ் இப்ப இருக்கிற பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்றாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களை நீக்கிட்டாங்க, இல்லைன்னா டெத்து, சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னால அந்த வேக்கண்ட் ஆகுது அப்படின்னா அப்ப எலெக்ஷன் வந்து எவ்வளவு நாளைக்குள்ள நடத்தணும் அப்படின்னா 6 monthsக்குள்ள அந்த எலெக்ஷன் அப்படிங்கறத நடத்தணும். சோ ஃப்ரம் த டேட் ஆஃப் த அக்கரன்ஸ் ஆஃப் சச் வேகன்சி. சோ அந்த இப்போ வந்து இன்னைக்கு இப்போ அந்த பிரசிடென்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த டேட்ல இருந்து 6 monthsக்குள்ள அந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணணும். சோ நியூலி எலெக்டட் பிரசிடென்ட் ரிமைன்ஸ் இன் ஆஃபீஸ் ஃபார் a full term of 5 years. ஓகேவா? சோ புதுசா செலக்ட் பண்றப்படுற பிரசிடென்ட் இப்ப வந்து ஒரு பிரசிடென்ட் இருக்காங்க, 3 வருஷத்துல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா மீதி 2 வருஷம் இருக்கும் இல்லையா? அப்ப இந்த 3 வருஷத்துல இவங்க இறந்ததுக்கு அப்புறமா ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ற டைம்ல இருந்து 2 வருஷம் மீதி இருக்குது. அப்ப அந்த டைமுக்கு மட்டும்தான் அவங்க பிரசிடென்டா இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்படி பிரசிடென்டா செலக்ட் ஆகுறவங்க வந்து அடுத்த 5 வருஷம் அந்த ஃபுல் பதவி காலத்தையுமே அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது செகண்ட் விஷயம். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா when a vacancy occurs in the office of the president due to his resignation, removal, death or otherwise. ஓகேவா? சோ சேம் அதே மாதிரி தான் இப்போ ஒண்ணு அவங்க இறந்துட்டாங்க, இல்லைன்னா ராஜினாமா பண்றாங்க, இல்லைன்னா பதவி நீக்கம் பண்றாங்க அப்படின்னா யாரு பிரசிடென்டா இருப்பாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் as the president until a new president is elected. சோ புது பிரசிடென்ட செலக்ட் பண்ற வரைக்குமே வைஸ் பிரசிடென்ட் தான் பிரசிடென்டா அந்த இடத்துல இருப்பாரு. Further, when the sitting president is unable to discharge her functions due to absence, illness or any other cause, the vice president discharges her functions until the president resumes his office அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இப்ப ஒரு பிரசிடென்ட் இப்ப கரண்டா திரௌபதி முர்மு வந்து இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த பிரசிடென்ட் போஸ்ட்ல இருக்க முடியல, ஒண்ணு வந்து உடம்பு சரியில்லாம போயிருது, இல்லைன்னா அவங்களோட பதவியை வந்து அவங்களால கரெக்டா கேரி பண்ணிக்க முடியல அப்படின்னா அந்த டைம்ல ஒரு கேப் வரும் இல்லையா? சோ அந்த கேப்பையுமே யாருதான் ஃபில் பண்றாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து அவங்க வர்றது வரைக்கும், பிரசிடென்ட் வந்து அவங்க லீவ் எல்லாம் முடிஞ்சு வர்றது வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் வந்து அந்த பதவியை பிரசிடென்டா ஆக்ட் ஆயிக்கலாம். ஓகேவா? சோ இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ஆபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இஸ் வேக்கன்ட். சோ சப்போஸ் இப்போ வைஸ் பிரசிடென்டும் இல்ல, அவங்க போஸ்டிங்கும் வேக்கண்டா இருக்கு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா? சோ இப்போ 53வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரு? சூரியகாந்த். சோ அவர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர்? எந்த ஸ்டேட்? யாருமே இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கலையா? நியூஸ் பேப்பர் யாரும் படிக்கலையா? ஹிமாச்சல் இல்லைங்களா? ஹரியானா. ஓகேவா? சோ ஹரியானா. அப்போ வைஸ் பிரசிடென்ட் வேக்கன்சி வந்து இப்போ வைஸ் பிரசிடென்டும் இல்ல, பிரசிடென்டும் இல்ல, வைஸ் பிரசிடென்டும் இல்ல அப்படின்னா அந்த பொசிஷன்ல யாரு இருப்பாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இருப்பாங்க. சப்போஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஹெர் ஆஃபீஸ் ஆல்சோ வேக்கண்ட் அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜா இருப்பாங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல, அவங்க வந்து பிரசிடென்டா ஆக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஐ மீன் பிரசிடென்ட் பதவியை வந்து வகிச்சுக்கலாம் அந்த பிரசிடென்ட் வர்றது வரைக்கும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா when any person that is
Vice President, Chief Justice of India, senior most judge of Supreme Court is acting as the president or discharging functions of the president, and he or she enjoys all the powers and immunities of president and is entitled to such emoluments, allowances and privileges as are determined by the parliament. So இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப வந்து பிரசிடென்ட் இல்லாதப்ப சப்போஸ் வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசுத் தலைவர் அந்த பதவியில இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தலைமை நீதிபதி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மூத்த நீதிபதி யாரோ ஒருத்தர் பிரசிடெண்டா இருப்பாங்க இல்லையா, அந்த பிரசிடெண்டா இருக்கிறவங்க அந்த டைம்ல அவங்க பிரசிடெண்டா இருக்கிற பீரியட் வரைக்குமே ஒரிஜினல் பிரசிடென்ட் வந்து என்னெல்லாம் சேலரி வாங்குவாங்க, என்னெல்லாம் அலவன்ஸ் வாங்குறாங்க, என்னெல்லாம் ஒரு ப்ரிவிலேஜஸ் என்ன ஒரு முன்னுரிமை எல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அது எல்லாமே இந்த பிரசிடென்ட் போஸ்ட்ல இருக்கிறவங்களும் அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த 5 கண்டிஷனுமே ரொம்ப முக்கியம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் எலெக்ஷன் இப்போ பிரசிடென்ட் வந்து பதவியில இருக்கிறாங்க, பதவிக்காலம் முடியுது, எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண லேட் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல யாரு பிரசிடெண்டா இருப்பாங்கன்னு பார்த்தா இப்ப பிரசிடெண்டா இருக்கிறவங்க தான் கண்டினியூ ஆவாங்களே தவிர அந்த டைம்ல போயிட்டு வைஸ் பிரசிடென்டோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோ யாரும் பிரசிடெண்டா ஆக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மற்றது எல்லாத்துக்குமே வைஸ் பிரசிடென்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் இவங்க தான் இருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 பிரசிடென்ட் வந்து அவங்களோட டேர்ம் ஆஃப் ஆபீஸ் அவங்க பதவியில இருக்கும் போதே இறந்திருப்பாங்க. சோ யார் யாருன்னு தெரியுமா? 2 பிரசிடென்ட். பதவியில் இருக்கும் போதே இறந்த குடியரசுத் தலைவர்கள். ஜாகிர் ஹுசேன். எஸ், ஜாகிர் ஹுசேன் ஒருத்தர், இன்னொருத்தர் அவரும் ஒரு ஃபக்ருதீன் அலி அகமது. ஃபக்ருதீன் அலி அகமது. ஓகேவா? சோ 2 பேருமே வந்து பதவியில இருக்கும் போதே இறந்தவங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜாகிர் ஹுசேன் வந்து 1969ல வந்து அவர் இறந்திருப்பாரு. சோ அதுக்கப்புறமா வைஸ் பிரசிடெண்டா விவி கிரி வந்து பதவி ஏற்றிருப்பாரு. சோ விவி கிரி வந்து பிரசிடெண்டா இருந்திருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா ரிசைன் பண்ணிடுவாரு, அந்த போஸ்ட ரிசைன் பண்ணிடுவாரு. அதனால அந்த டைம்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருந்த ஹிதயத்துல்லா, தலைமை நீதிபதியா இருந்த ஹிதயத்துல்லா வந்து பிரசிடெண்டா இருந்திருப்பாங்க. எப்போல இருந்து எப்போ வர அப்படின்னா 20 ஜூலை 1969ல இருந்து 24 ஆகஸ்ட் 1969 வரைக்கும். சோ இந்த டேட் வந்து எங்க கேட்பாங்க அப்படின்னா, யாராச்சும் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்புறம் வந்து என்டிபிசி எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டேட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ எஸ்எஸ்சி என்டிபிசி எல்லாம் கேட்பாங்க. 20 ஜூலை 1969ல இருந்து 24 ஆகஸ்ட் 1969 வரைக்கும் ஹிதயத்துல்லா அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் தான் வந்து பிரசிடெண்டா இருந்திருப்பாரு. சோ இந்த 5 விஷயமும் புரிஞ்சுச்சா? பிரசிடென்ட் வந்து எப்ப காலி ஆகும் அந்த பதவி, சோ யார் அந்த டைம்ல இருப்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுச்சா நல்லா? ஓகே, சோ நெக்ஸ்ட் போலாம். சோ குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள். குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 9 இதுல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நிர்வாக அதிகாரங்கள், அடுத்தது சட்டமன்ற அதிகாரங்கள், அதாவது எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், அப்புறம் பினான்சியல் பவர்ஸ் நிதி அதிகாரங்கள், ஜுடிஷியல் பவர்ஸ் நீதித்துறை அதிகாரங்கள், நெருக்கடி கால அதிகாரங்கள், அதாவது எமர்ஜென்சி டைம்ல அவர் என்னெல்லாம் அதிகாரங்கள் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது வெளியுறவு அதிகாரங்கள் அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா, வெளியுறவு அதிகாரங்கள் இங்கிலீஷ்ல என்னங்க? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஓகே, சோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஓகேவா? வெளியுறவு அதிகாரங்கள், அதுக்கப்புறம் ராணுவ அதிகாரங்கள், மிலிட்ரி பவர்ஸ். ஓகேவா? சோ இது போக தடுப்பு அதிகாரங்கள் அல்லது வீட்டோ பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது போக இதர அதிகாரங்கள். ஓகேவா? சோ இது எல்லாத்தையும் பத்தினா இப்போ டீடைலா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ், அதாவது நிர்வாக அதிகாரங்கள். சோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசின் அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் குடியரசுத் தலைவருக்கு வழங்குகிறது. சோ இது ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். எல்லா ஒரு நிர்வாக அதிகாரம் என்ன இருந்தாலுமே அது வந்து யார் பேர்ல தான் நடைபெறும், குடியரசுத் தலைவர் பேர்ல தான் நடைபெறும் அப்படிங்கிறது பார்த்திருப்போம். அண்ட் ஆர்டிகல் 77. சோ இந்த ஆர்டிகல் 77 படி மத்திய அரசோட ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கைகளும் குடியரசுத் தலைவரின் பெயரிலே மேற்கொள்ளப்படும்.
கையாளப்பட வேண்டும். சோ நிர்வாகம் திறம்பட செயல்பட முக்கிய அலுவலகங்களுக்கான பல நியமனங்களை குடியரசுத் தலைவர் மேற்கொள்கிறார். ஓகே, சோ ஆர்டிகல் 77 பேஸ் பண்ணி இவர் வந்து சில நியமனங்கள் எல்லாம் பண்ணுவாரு, சிலரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. சோ அது யார் யாரு அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படிங்கறத தான் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் பிரைம் மினிஸ்டரோட பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களை நியமித்து அவர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்வார். சோ அந்த போர்ட்போலியோ அப்படிங்கிறது யார் அலோகேட் பண்ணுவாங்க, பிரைம் மினிஸ்டர் தான் வந்து அதை டிசைட் பண்ணி பிரசிடென்ட்ட கொடுப்பாங்க. சோ பிரசிடென்ட் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பதவி பிரமாணங்கள் எல்லாம் செஞ்சு வைப்பாங்க. அடுத்தது ஒரு மாநிலத்தோட கவர்னர், சோ இவங்களை நியமிக்கிறதும் குடியரசுத் தலைவர் தான். யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் நிர்வாகிகள், அப்புறம் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிகள், மற்ற இதர நீதிபதிகள், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, இதர நீதிபதிகள், இவங்களையும் பிரசிடென்ட் தான் நியமனம் பண்றாரு. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், அதாவது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் தலைமை கணக்கு தணிக்கையாளர், கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள். ஓகேவா, சோ நமக்கு இருப்பாங்க இல்லையா 1+2 அப்படிங்கிறது. இப்ப நம்மளோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா யாரு? ஞானேஷ்குமார். சோ அவரையும் அவருக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க 3 பேரையுமே வந்து பிரசிடென்ட் தான் நியமனம் பண்றாரு. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்கள், சோ யூபிஎஸ்சியோட சேர்மன் மெம்பர்ஸ், அவங்களையும் இவர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. மற்ற நாடுகளுக்கான தூதர்கள், உயர் ஆணையர்கள், சோ இந்த எம்பசில எல்லாம் இருப்பாங்க இல்லையா அம்பாசிடர்ஸ், சோ அவங்க எல்லாத்தையும் இவங்க தான் இது பண்ணுவாங்க. அது போக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், பழங்குடியினர் ஆணையம், ஷெட்யூல் காஸ்ட் கமிஷன், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான கமிஷன், அப்புறம் பேக்வர்ட் கமிஷன், சோ ஆட்சி மொழி ஆணையம், லாங்குவேஜுக்கானது, அப்புறம் நிதிக்குழுவோட தலைவர் உறுப்பினர்கள், முப்படைகளோட தலைமை தளபதி, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர், சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர், இந்த மாதிரி எல்லாரையும் யாருதான் நியமனம் பண்ணாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாங்க. சோ இது எந்த ஆர்டிக்கல் படி இவர் நியமனம் பண்றாரு அப்படின்னா ஆர்டிகல் 77க்கு கீழே. சோ இது போக வந்து ஒவ்வொரு இதுலயுமே வந்து இப்ப கேக் எடுத்துட்டோம் அப்படின்னா 148 படி கேக் அப்படிங்கிறவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அது வேற. சோ குடியரசுத் தலைவர் இவங்களை எந்த பேசிஸ்ல, எந்த ஆர்டிகல் பேசிஸ்ல நியமனம் பண்றாங்கன்னு கேட்டா ஆர்டிகல் 77 பேஸ் பண்ணி தான். சோ இந்திய தலைமை வழக்கறிஞரோட சம்பளம், இதர படிகளை முடிவு செய்யறது யாருதான் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். சோ இதை வந்து அட்டார்னி ஜெனரல் பாக்குறப்ப தனியாவே பார்ப்போம். அண்ட் பிரதமரிடம் மத்திய அரசின் நிர்வாக விவகாரங்களையும் சட்டமுறை அறிக்கைகளையும் பற்றிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்கின்றார். இவர் மத்திய மாநில உறவை வளர்க்கவும் ஒத்துழைப்பை பெருகவும் சூழலினை ஒரு குழுவை வந்து அமைக்கலாம். ஓகேவா, அதாவது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்புக்காக குழுக்கள் எல்லாம் அமைப்பாங்க இல்லையா, சோ அந்த குழுக்கள் வந்து இவர் தான் அமைப்பாரு. அந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்புக்கான மத்திய மாநில உறவுகளை வளர்க்கறதுக்காக ஒரு குழுவை அமைக்கிறது யாருன்னா அதுவும் குடியரசுத் தலைவர் தான். அதே போல இந்திய எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு பகுதியையும் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதி, ஒரு ட்ரைபல் ஏரியா அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கும். அண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் அமைச்சர்கள் குழுவின் கவனத்திற்கும் பரிசீலனைக்கும் கொண்டு வர்றதும் இவரோட ஒர்க் தான். அண்ட் உச்ச நீதிமன்றம் இதர சுயேட்சையான அமைப்புகளுக்கு நடைமுறை விதிகளை வரையறுப்பது, அங்கீகரிப்பது இவரோட பணிதான். சோ நெக்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் பிரதமரின் ஆலோசனையின்படி அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். சோ அனைத்து நீதித்துறை நியமனங்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஆலோசனையின் பெயரில் தான் செயல்படுத்துவாரு. இது எல்லாமே வந்து குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரங்கள் அப்படிங்கிறதுக்கு கீழே வரக்கூடியது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற அதிகாரங்கள். சோ இவருக்கு என்ன மாதிரியான லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம பிரசிடென்ட் தான் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இவர் வந்து சில அந்த நாடாளுமன்றம் ரிலேட்டடான சில உரிமைகளை வந்து அனுபவிப்பாரு, பாராளுமன்றத்தோட ஒரு முக்கிய அங்கமா திகழ்வார். சோ நமக்கு தெரியும் ஒவ்வொரு பார்லிமெண்டோட செஷன், ஃபர்ஸ்ட் செஷன் வந்து கூட்டுறாங்க அப்படின்னா அது வந்து இவரோட உரையோட தான் தொடங்கும். சோ அதை பத்தி சொல்ற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 87 அப்படிங்கிறது. சோ கவர்னருக்கு என்ன ஆர்டிக்கல் வரும்? சட்டப்பேரவை கூட்டுறப்ப முதல் உரை 176. எஸ் 176. ஓகேவா, ஒரு நம்பர் அப்படியே கம்மியாகி வரும். சோ அங்க 176, இங்க 87. சோ இவரோட உரையோட தான் தொடங்கும். அண்ட் குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை பாராளுமன்றத்தை கூட்டுகிறார். ஆனால் 2 கூட்டத்திற்குமான கால இடைவெளி 6 மாதங்களுக்கு மேல் இருக்கக்கூடாது. சோ 6 months ஒன்ஸ் கண்டிப்பா வந்து கூட்டணும் அப்படிங்கிறது தான். அண்ட் குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தோட எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து அவரால் செய்தி அனுப்ப முடியும். குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன. சோ இது நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான்.
அண்ட் நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நிதி மசோதா மணி பில் அப்படிங்கிறது மட்டும் குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பார்லிமெண்ட்ல அறிமுகப்படுத்த முடியும். சோ பாராளுமன்ற கூட்டத்தொடரை ஒத்தி வைக்கவோ அல்லது முடிவுக்கு கொண்டு வரவோ குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. சோ இத பத்தி சொல்ற ஆர்டிக்கல் எதுன்னு தெரியுமா யாருக்காச்சும்? Yes, 85. Sessions of Parliament, prorogation and dissolution. ஓகேவா? சோ அது வந்து பிரசிடென்ட்க்கு இருக்குன்னு சொல்றது 85th ஆர்டிக்கல். ஓகேவா? சோ இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து மக்களவையின் பதவிக்காலமான 5 ஆண்டுகள் முடிவதற்குள் பிரதமரின் பரிந்துரையின் பேரில் அதனை கலைக்கும் அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. சோ இது எல்லாமே 85க்கு கீழே வரக்கூடியதா. அண்ட் கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக பணி, சோ இதுல எல்லாம் சிறந்து விளங்குற 12 நபர்களை ராஜ்யசபாக்கு இவர் வந்து நியமனம் செய்வாரு. இது ஆர்டிகல் 80ல சப்கிளாஸ் 2ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ அதே போல மக்களவையில் ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தின் பிரதிநிதித்துவம் போதுமானதாக இல்லை அப்படின்னு கருதுனா ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த 2 பேரை இவரு நியமனம் பண்ணுவாரு. அதுதான் ஆர்டிகல் 331 சொல்லும். சோ இதுதான் எந்த அமெண்ட்மெண்ட் படி தூக்கிட்டாங்க? 4வது சட்ட திருத்தம். எந்த வருஷம்? 2019. எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? 25 January 2020. 25 January 2020ல வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 108. சோ இது என்ன சொல்லும் அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங் இல்லையா? சோ இந்த ஜாயிண்ட் சிட்டிங்க்கு யாரு அழைப்பு விடுப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். சோ சம்மனிங் ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு கேட்டா பிரசிடென்ட். அதுவே யாரு தலைமை தாங்குவாங்க அப்படின்னு கேட்டா யாரு? ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவாரு. சோ ஜாயிண்ட் சிட்டிங் கான்செப்ட் எந்த கண்ட்ரில இருந்து பாரோ பண்ணோம்? ஆஸ்திரேலியால இருந்து பாரோ பண்ணோம். ஓகே. சோ குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவுக்கு அவருடைய ஒப்புதலை அளிக்கலாம் அல்லது அம்மசோதாவை பாராளுமன்றத்துக்கு மறுபரிசீலனைக்கு அனுப்பி வைக்கலாம். சோ இது நமக்கு தெரியும், ஒரு பிரசிடென்ட்க்கு வந்து ஒரு மசோதா மேல என்னெல்லாம் பவர் இருக்கு அப்படிங்கிறது. சோ இது வீட்டோ பவர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல்? 111. ஓகேவா? சோ இவர் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அந்த மசோதாக்கு வந்து ஒப்புதல் கொடுக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மசோதாக்கு ஒப்புதல் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வித்ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அதை வந்து அவர் நிலுவையில வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணலாம். அந்த பில்லை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். சோ சப்போஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு, பார்லிமெண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்றாரு அப்படின்னா பார்லிமெண்ட் அதை நிறைவேற்றி திருப்பி அதை அனுப்புனாங்க அப்படின்னா அவங்க அதை அதுல அமெண்ட்மெண்ட் பண்ணி அனுப்புறாங்க இல்ல பண்ணாம அனுப்புறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சோ எப்படி அனுப்புனாலும் பிரசிடென்ட் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும். சோ இதுவே வந்து கவர்னருக்கும் 3 பவர்ஸ் இருக்கும் இல்லையா? சோ ஒரு அதுக்கான ஆர்டிகல் என்ன ஸ்டேட்ல அவரோட வீட்டோ பவர்? புரியல. கவர்னரோட வீட்டோ பவர் ஆர்டிகல் என்ன? 200. ஓகேவா? 200 தான் சொல்லுவோம். சோ அது இதுதான், அவர் வந்து பில்லுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம் இல்ல வித்ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா அதை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். சோ ரிட்டர்ன் பண்ணி சப்போஸ் மாநில சட்டமன்றத்துல அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியோ பண்ணாமலையோ திருப்பி அனுப்புனாங்கன்னா கவர்னர் வந்து அதுக்கு கண்டிப்பா ஒப்புதல் கொடுக்கணும். அதுக்கு கூட இன்னொரு விஷயமும் அவர் பண்ணலாம். பிரசிடென்டோட ஒப்புதல். எனக்கு வந்து இதுல கன்ஃபியூஷனா இருக்கு, எந்த ஒரு உடன்பாடும் கிடையல. சோ நான் வந்து இந்த பிரசிடென்டோட ஒரு பார்வைக்காக நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கும் அனுப்பி வைக்க முடியும். ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கவர்னரோடது. அண்ட் அதுல வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. என்னன்னா இப்ப வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து கவர்னர் வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஓகேவா? பார்லிமெண்ட்ல ஒரு மசோதா நிறைவேற்றி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சோ பிரசிடென்ட் வந்து அதை வந்து திருப்பி அனுப்புறாரு. ஓகேவா? ஓகே, எல்லாம் ஓகே, இப்ப நீங்க திருப்பி இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுங்க இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு திருப்பி கவர்னருக்கு அனுப்புறாரு. கவர்னர் வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பிட்டாரு. சோ சட்டமன்றத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியோ பண்ணாமலோ கவர்னருக்கு வந்து திருப்பி அனுப்புறாங்க. சோ கவர்னர் வந்து எகெயின் என்ன பண்ணுவாரு அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாரு. ஓகேவா? சோ சப்போஸ் அதுக்கு கவர்னரோட நின்னுருச்சு அப்படின்னா அவர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும். இல்ல எனக்கு எகெயின் வந்து நான் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனாருன்னா பிரசிடென்ட் வந்து அதுக்கு கண்டிப்பா ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கப்பட மாட்டாது. ஓகேவா? அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அது இதுல ஓகேவா?
ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகே, அதை ஆட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்னர் வந்து சட்டமன்றத்துல இது பண்ணி திருப்பி அனுப்பி அவங்க வந்து அதுல சேஞ்சஸ் பண்ணியோ பண்ணாமலோ திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னா அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு எகெயின் கவர்னர் அனுப்புறாரு அப்படிங்கிற பட்சத்துல குடியரசுத் தலைவர் அதை கண்டிப்பா ஓகே சொல்லி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எந்த கட்டாயமும் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 123 ஓகேவா, ஆர்டினன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறது. ஸோ பாராளுமன்ற கூட்டம் வந்து நடைபெறல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் விரும்பினா அவர் வந்து பிறப்பிச்சுக்கலாம் ஆர்டிகல் 123 பேஸ் பண்ணி. ஸோ அப்படி அவர் ஏதாவது ஒரு சட்டம் பிறப்பிக்கிறாரு அப்படின்னா பார்லிமெண்ட் அதுக்கப்புறம் கூடுவாங்க இல்லையா, அவங்க கூடி ஒரு 6 வீக்ஸ்க்குள்ள கண்டிப்பா அதுக்கு வந்து அவங்க ஒப்புதல் கொடுத்தாகணும். ஸோ அப்பதான் வந்து அது கண்டினியூ ஆகும். அதே போல அந்த ஆர்டினன்ஸ் அவர் போட்ட அந்த அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவர் விருப்பப்பட்டா எந்த நேரத்திலயுமே அவர் வந்து திரும்ப வாங்கிக்கவும் முடியும். ஓகே, சோ இதெல்லாம் இதுல இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியது. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா he or she can make regulations for the peace, progress, good government of the Andaman Nicobar Island, Lakshadweep, Dadra Nagar Haveli and Daman Diu, Lakshadweep, Ladakh. ஓகேவா, சோ இந்த ஐலாண்ட்ஸ்ல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆட்சி நிலவனம், ஒரு நல்ல வளர்ச்சி வரணும், நல்ல அமைதி நிலவணும் அப்படின்னு நினைச்சா பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்டைன் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போடலாம், சில ஒழுங்குமுறைகள் எல்லாம் கொண்டு வரலாம். பட் அதுவே புதுச்சேரி ஓகேவா, இன் கேஸ் ஆஃப் புதுச்சேரி ஆல்சோ த பிரசிடென்ட் கேன் லெஜிஸ்லேட் பை மேக்கிங் ரெகுலேஷன்ஸ் பட் ஒன்லி வென் த அசம்பிளி இஸ் சஸ்பெண்டட் ஆர் டிசால்வ்டு. ஓகேவா, சோ இந்த மத்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்தமான் நிக்கோபார், தாத்ரா நாகர், அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அசம்பிளி எல்லாம் இருக்காது. அதனால பிரசிடென்ட் எந்த டைம்ல வேணாலும் அவருக்கு நினைக்கிறத கொண்டு வர முடியும். அண்ட் புதுச்சேரியில பாத்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரி தான் இல்லையா, பட் அங்க என்ன இருக்கு, சட்டமன்றம் அப்படிங்கிறது இருக்கு. சோ அங்க ஏதாவது ரெகுலேஷன் அவர் கொண்டு வரணும்னு நினைச்சா அந்த அசம்பிளி சட்டமன்றம் வந்து நடைமுறையில் இல்லாதப்பவோ இல்லைன்னா ஏதாவது சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க இல்ல டிசால்வ் ஆயிருக்காங்க, அது வந்து மொத்தமா நீக்கப்பட்டிருந்துச்சு, அந்த டைம்ல வந்து சட்டமன்றமே அங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் அவர் வந்து ரெகுலேஷன்ஸை மேக் பண்ண முடியும். எங்க அப்படின்னா புதுச்சேரியில. சோ இந்த பாயிண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ புரிஞ்சுச்சா இந்த பாயிண்ட்? புரிஞ்சுச்சா? புரிந்ததா? ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாட் அபவுட் டெல்லி. ஸோ டெல்லியை பத்தி சொல்ல இன்கேஸ் ஆஃப் புதுச்சேரின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டெல்லிக்குமே அதே தான், ஏன்னா அங்கேயும் சட்டமன்றம் இருக்கு இல்லையா. ஸோ சட்டமன்றம் இல்லாதப்ப மட்டும்தான் வந்து பிரசிடென்ட் வந்து டெல்லி புதுச்சேரி ரெண்டு பிளேஸ்லயுமே வந்து அதை கொண்டு வர முடியும். ரிப்பீட் பண்றதா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நமக்கு தெரியும், இப்போ ஐலாண்ட்ஸ் எல்லாமே அதாவது யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே யாரு கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னா பிரசிடென்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஓகேவா, சோ அப்படி பார்க்கும்போது அங்க அந்த யூனியன் பிரதேசத்துக்கான ஒரு வளர்ச்சி வரணும், அங்க வந்து அமைதி நிலவணும் அப்படிங்கிறதுக்காக பிரசிடென்ட் நினைச்சாருன்னா அவரு எந்த ஒரு ரெகுலேஷன், ஒரு ஒழுங்குமுறையை வந்து அந்த யூனியன் டெரிட்டரியில கொண்டு வர முடியும். சோ எந்த டைம்லயும் கொண்டு வந்துக்கலாம், ஏன்னா அங்க சட்டமன்றம்லாம் எதுவும் கிடையாது. சோ அவர் எந்த டைம்ல வேணா எதை வேணா அந்த மேக் பண்ணிக்க முடியும். பட் சப்போஸ் புதுச்சேரி இல்ல டெல்லி எடுத்தீங்க அப்படின்னா அங்க வந்து அவரு ஏதாவது ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும், ஏதாவது ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டாரு அப்படின்னா அங்க வந்து அங்க இருக்க அந்த சட்டப்பேரவை இருக்கு இல்லையா, சோ அந்த சட்டப்பேரவை ஒண்ணு நடைமுறையில இருக்கக்கூடாது இல்லைன்னா கலைக்கப்பட்டிருக்கணும். சோ அந்த டைம்ல மட்டும்தான் இவர் வந்து ரெகுலேஷனை கொண்டு வர முடியும். எந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்கு அப்படின்னா புதுச்சேரிக்கும் டெல்லிக்கும். ஓகேவா, புரிஞ்சுச்சா? ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிதி அதிகாரங்கள். ஸோ ஃபினான்ஷியல் பவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மணி பில். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பண மசோதா குடியரசுத் தலைவரோட பரிந்துரைக்கு அப்புறமா தான் பாராளுமன்றத்துல அறிமுகப்படுத்தப்படும். ஆர்டிகல் 110 இது பார்த்தோம். அண்ட் குடியரசுத் தலைவர் பண மசோதாவை ஒருபோதும் மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்ப இயலாது. ஸோ மத்த எல்லாத்தையுமே வந்து மத்த எந்த மசோதா பாஸ் பண்ணி வந்தாலும் அவர் வந்து திருப்பி அனுப்ப முடியும். பட் மணி பில்ல மட்டும் அவர் வந்து நீங்க மறுபரிசீலனை பண்ணுங்க, ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்ப முடியாது. அண்ட் மத்திய அரசோட ஆண்டு வரவு செலவு திட்டத்தை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னர் தான் மத்திய நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். சோ இந்த ஆர்டிகல் 112 இருக்குது இல்லையா, ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. சோ பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல இடம்பெற்றிருக்கா?
வணக்கம். இல்ல. ஓகேவா? ஸோ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆர்டிகல் 112. ஸோ இதை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் லோக்சபால வந்து ரீட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி யாரோட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட பெர்மிஷன் அப்படிங்கிறத வாங்கணும். அண்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ளது. ஸோ அந்த கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் யார்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ ஏதாவது எதிர்பாராத செலவினங்கள் வர டைம்ல அவர் வந்து அதுல இருந்து அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. அண்ட் குடியரசுத் தலைவரோட பரிந்துரை இல்லாம எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர இயலாது. ஸோ ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு நிதிக்குழு அமைப்பாரு. நமக்கு தெரியும் ஆர்டிகல் 280 பேஸ் பண்ணி. ஸோ அந்த நிதிக்குழு 5 இயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 5 இயர்ஸ் ஃபைனல் ஃபினிஷ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து அடுத்த நிதிக்குழு அப்படிங்கறத அமைச்சிருவாரு. அண்ட் இப்ப எத்தனையாவது நிதிக்குழு இருக்காங்க? 16th நிதிக்குழு. யாரு தலைவர்? அரவிந்த் பணக்காரியா. அரவிந்த் பணக்காரியா. ஓகே. 15th ஃபினான்ஷியல் கமிஷனோட ஹெட் யாரு? என்கே சிங். என்கே சிங். ஓகே. ஸோ இவர் வந்து எப்போ இவங்க 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எப்போ சப்மிட் பண்ணாங்க ரிப்போர்ட்டை பிரசிடென்ட்டா? நவம்பர்ல தானே பண்ணுவாங்கக்கா, இந்த மந்த் தானே பண்ணுவாங்க. எஸ் எஸ், இந்த மந்த் தான். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீக் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ நீதித்துறை அதிகாரங்கள். அடுத்து ஜுடிஷியரி பவர்ஸ். இவருக்கு என்ன மாதிரியான நீதித்துறை அதிகாரங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் சட்டம் தொடர்பான ஆலோசனையை கேட்கலாம். ஸோ இவர் வந்து போயிட்டு ஆர்டிகல் 143 பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல என்ன டவுட் வேணாலும் கேட்டுக்கலாம். ஆனா அந்த ஆலோசனையை அவரை கண்டிப்பா ஏத்துக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு டவுட்டுக்கு கிளாரிஃபை பண்றதுக்காக கேட்கறது மாதிரிதான். பட் அதை ஃபாலோ பண்ணி அவர் நடக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ அதுக்குதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கரண்ட்ல இருக்கிறது. ஆர்டிகல் 143 பேஸ் பண்ணி எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டாங்க? 14 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 14 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. சோ எதுக்கு கேட்டாங்க? கவர்னருக்கு, தமிழ்நாடு கவர்னர் கேஸுக்காக இல்லையா? சோ அந்த தமிழ்நாடு கவர்னர் கேஸ்ல எப்போ தீர்ப்பு கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்? இதுக்கு முன்னாடி ஏப்ரல் 5, 2025 தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. சோ அந்த தீர்ப்புல தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆளுநரோ பிரசிடென்டோ வந்து காலவரை இல்லாம நீங்க வந்து நிறுத்தி வச்சிருக்க கூடாது எந்த மசோதாவையும். 1 to 3 மாசத்துக்குள்ள நீங்க பெர்மிஷன் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த தீர்ப்பை வந்து இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க. காலக்கெடு எதுவும் கிடையாது. அப்படி எந்த ஒரு விஷயமும் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படல அப்படிங்கறத இப்போ தீர்ப்பா கொடுத்துட்டாங்க. சோ அந்த ஏப்ரல் 8 கொடுத்த தீர்ப்புக்கு அப்புறமா தான் பிரசிடென்ட் வந்து 14 கொஸ்டின் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வச்சிருக்காங்க. சோ இதுக்காக ஆக்சுவலா அந்த ஏப்ரல் 8 கொடுத்த தீர்ப்பு வந்து எந்த ஆர்டிகிளை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருப்பாங்க? 142. சோ 142 எதை பத்தி சொல்லுது? எஸ், கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். ஓகேவா? அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பவர் தான் அந்த ஆர்டிகல் 142. ஸோ அதை பத்தியுமே வந்து பிரசிடென்ட் வந்து கேட்டிருப்பாங்க. பட் அதுக்கு தான் வந்து நாங்க ஆல்ரெடி அதை பத்தியெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம். ஸோ திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 14 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டினா அதையும் வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ எந்த ஆர்டிகிள் படி 5 ஜட்ஜஸ் கொண்ட ஒரு குழுவை அமைச்சு அதை வந்து விசாரணை பண்ணாங்க 10 நாள்? 145. எஸ், ஆர்டிகல் 145. ஸோ அந்த ஆர்டிகல் 145 படி மினிமம் 5 ஜட்ஜஸ் கொண்ட குழு வந்து அமைச்சு குடியரசுத் தலைவரோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுக்கணும் விசாரணை பண்ணி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதையும் பிரசிடென்ட் கேட்டிருப்பாங்க. இந்த ஆர்டிகல்ல வந்து மினிமம் இவ்வளோ ஜட்ஜஸ் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நாங்க ஆல்ரெடி நிறைய டைம் இதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம். ஸோ திருப்பி அதை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா கேட்டு அதுக்கு ஆன்சரும் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ இது அன்னைக்கே நம்ம கிளாஸ்ல டீடைலா பார்த்தோம். சோ இது வந்து கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், நல்லா பாத்துக்கணும். சோ இப்ப குடியரசுத் தலைவரோட மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஆர்டிகல் 72 அப்படிங்கிறது தான் பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் இதுல வந்து இவங்களை எந்த மாதிரி எல்லாம் மன்னிக்கும் அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டதால் வழங்கப்பட்ட தண்டனை. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து தண்டனைகளும்,
அதே போல ராணுவ நீதிமன்றம் வழங்கிய தண்டனைகளுக்கும் இவரால அந்த மன்னிப்பு வழங்க முடியும். மரண தண்டனை வாங்கப்பட்ட கைதிகளுக்கும் வழங்க முடியும். சோ இவருடைய வந்து தன்னுடைய மன்னிப்பளிக்கும் அதிகாரத்தை செயல்படுத்துவதில் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுதந்திரமாக தன்னுடைய மன்னிப்பளிக்கும் அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் பயன்படுத்தலாம். சோ இவர் வந்து ஒரு 5 வகையான மன்னிப்புகளை பயன்படுத்துறாரு. என்னெல்லாம் அப்படின்னா, மன்னிப்பு, நிறுத்தி வைத்தல், குறைத்தல் அல்லது ஓய்வு வழங்குதல், தளர்த்துதல் அல்லது நிவாரணம் வழங்குதல், மாற்றுதல். சோ இங்கிலீஷ்ல இங்கே கொடுத்திருப்பாங்க பாருங்க. pardon, reprieve, respite, remission and commutation. ஓகேவா? சோ இல்ல pardon அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு குற்றவாளி ஒரு குற்றத்திற்காக வழங்கப்பட்ட தண்டனையிலிருந்து முழுவதும் மன்னிப்பளித்து விடுதலை செய்வதை குறிக்கிறது தான் pardon. சோ கம்ப்ளீட்டா அவரோட கிரைம் எல்லாத்தையுமே மன்னிச்சிடுறேன், அவரை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதான் pardon. அதுவே reprieve அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தண்டனையை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்வது. ஒரு சர்டைன் பீரியடுக்கு மட்டும் அதை நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப மரண தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு சர்டைன் பீரியடுக்கு ஓகே ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றது அது reprieve அப்படிங்கிறது. அதுவே ரெஸ்பைட் அப்படின்னா சில அடிப்படை காரணங்களினால் தண்டனையை குறைத்தலை குறிக்கும். எடுத்துக்காட்டு நன்னடத்தை அல்லது கர்ப்பம். ஓகேவா? சோ இப்போ ஒரு ஏதாவது ஒரு இப்போ வந்து மரண தண்டனையே கொடுத்திருக்காங்கன்னு வைங்களேன், அந்த கைதி வந்து ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாரு. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெண் கைதியா இருக்கிற பட்சத்துல அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க. சோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் வச்சு அவங்களோட தண்டனையை வந்து கம்மி பண்ணலாம். சோ இதுதான் வந்து ரெஸ்பைட்னு சொல்றாங்க. அண்ட் ரெமிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா தண்டனையின் இயல்பு மாறாமல் தண்டனையோட அளவை மட்டும் குறைக்கிறது. இப்ப 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த 7 ஆண்டுகளா இயரை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 வருஷமா இல்ல 3 வருஷமா கம்மி பண்ணலாம். பட் அந்த 3 வருஷமும் அவங்க கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிறது தான் அனுபவிக்கணும். சோ அதுதான் தண்டனையோட இயல்பை மாத்தாம தண்டனையை குறைக்கிறது. அடுத்தது கம்யூட்டேஷன். சோ ஒரு வகை தண்டனையை மற்றொரு தண்டனையாக மாற்றுதல். சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப கடுங்காவல் தண்டனைன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து சாதாரண தண்டனையா மாத்தலாம். சோ கடுங்காவல் தண்டனை வேண்டாம், இவங்க நல்ல விதமா நடக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு சாதாரண தண்டனையை மாத்த முடியும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் வந்து விசாரணை பண்ணி தண்டனைகள் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இவர் மன்னிப்பு அளிக்கிறது. ஓகேவா? சோ அதுதான். அண்ட் இவ்வாறு குடியரசுத் தலைவர் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியை மன்னிக்கலாம், தண்டனையை மாற்றம் செய்யலாம், தண்டனை குறைப்பு செய்யலாம், அல்லது ஒத்தி வைக்கலாம், தண்டனையை நிறுத்தலாம். இவை அனைத்தும் கருணை அதிகாரங்கள் என அழைக்கப்படுகின்றன. சோ குடியரசுத் தலைவர் கருணை மனுக்களுக்கு பதிலளிக்கும் காலக்கெடுவினை பற்றி அரசியல் அமைப்பில் ஏதும் குறிப்பிடப்படவில்லை. சோ இப்ப ஏதாவது கருணை மனு அவருக்கு போட்டாங்க அப்படின்னா இந்த டைம் பீரியடுக்குள்ள அவர் வந்து அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்றான்னு சொல்லியிருக்காங்க. சோ இதோட ரிலேட்டடான ஒரு கேஸ் தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹேகர் சிங் கேஸ். ஓகேவா? 1988ல. சோ இந்த வழக்குல குற்றவாளிகளை மன்னிக்கும் அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் கேபினட் ஆலோசனையின்படியே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ சப்போஸ் குடியரசுத் தலைவர் இதுல மன்னிப்பு கொடுக்கணும்னு விரும்பினாரு அப்படின்னா கேபினெட் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்களோ அந்த ஆலோசனைப்படிதான் அவர் செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஹேகர் சிங் யாரு அப்படின்னா இந்திரா காந்தி கொலை வழக்குல கைது செய்யப்பட்டவர். சோ இவரின் மரண தண்டனை குறைக்கும் கருணை மனுவினை அன்றைய குடியரசுத் தலைவர் தள்ளுபடி செஞ்சிருப்பாரு. அதனால 1989 ஜனவரி 6ல ஹேகர் சிங் வந்து தூக்குல போடப்பட்டிருப்பாரு. ஓகேவா? சோ இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு கேஸ். சோ ஓகே. சோ ஜனவரி 6 எங்க ஏதாவது ஞாபகம் வருதா? ஜனவரி 6 எங்க படிச்சிருக்கீங்களா ஐஎன்எம்ல? வந்ததாப்பா 1899ல. எஸ், 1899 ஜனவரி 6ல கர்சன் வந்து அரசு பிரதிநிதியா பதவி ஏற்றிருப்பாரு. ஓகேவா? அதே ஜனவரி 6 பட் 1989ல ஹேகர் சிங் வந்து தூக்குல போடப்பட்டாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களோட தலைமை மற்றும் ஏனைய நீதிபதிகளை இவர் வந்து நியமனம் செய்வார். ஓகேவா? இதுவும் இவரோட ஒரு ஜுடிஷியல் பவர் தான். அண்ட் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை கலந்து ஆலோசிச்சுதான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும் அப்படின்னா நீதிபதிகளை இடமாற்றம் செய்யணும். ஓகேவா? சோ இது வந்து 3rd எடிஷன்ல பிரகதீஷோட 3rd எடிஷன்ல தப்பா இருக்கும். செய்யலாம், அதாவது அவங்க கிட்ட ஆலோசனை வாங்காமலேயே நீதிபதிகளை இடமாற்றம்
செய்யலாம் அப்படின்னு. பட் 4th எடிஷன்ல கரெக்டா அதை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து யாரையாச்சும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாருன்னா கண்டிப்பா உச்சநீதிமன்றத்தோட சீஃப் ஜஸ்டிஸ்ட கலந்து ஆலோசிச்சு தான் பண்ணணும். அப்படி பண்ணாம அவர் மாத்த முடியாது. ஸோ இது எந்த ஆர்டிகல் சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 222 வந்து சொல்லும். ஸோ பிரகதீஷ் புக் வச்சிருந்தீங்கன்னா இது சேஞ்ச் பண்ணி 3rd எடிஷன் வச்சிருந்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி பக்கத்துல ஆர்டிகல் எழுதிக்கோங்க. சோ குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படின் குடியரசுத் தலைவரோட கருத்து தான் இறுதியானதா இருக்கும். ஏன்னா அவர் தான் யாரு அப்படின்னா நாட்டோட முதல் குடிமகன். குடியரசுத் தலைவரை உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்வார். சோ இதுவும் நமக்கு தெரியும். சோ ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸோட கவுண்டை யாரு டிசைட் பண்ணுவான்னா குடியரசுத் தலைவர். இதுவே உச்ச நீதிமன்றத்தோட ஜட்ஜஸோட கவுண்டை யாரு டிசைட் பண்ணுவா? எஸ், பார்லிமெண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவரின் தடை காப்பாற்றல் தடுப்பாற்றல் அதிகாரம். சோ அரசியலமைப்பு சட்டமானது ஆர்டிகல் 361 படி குடியரசுத் தலைவருக்கும் மாநில ஆளுநருக்கும் சில சிறப்பு சலுகைகளை வழங்கியுள்ளது. சோ இதுதான் என்ன சொல்றாங்க, இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிவிலேஜஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ என்னெல்லாம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் தங்களது அதிகாரங்களையும் கடமைகளையும் நிறைவேற்ற போது எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவருக்கு எதிராக குற்ற நடவடிக்கைகளை எடுக்க முடியாது. இவரை கைது செய்யவோ சிறையில் அடைக்கவோ முடியாது யாராலையும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இவரின் மீது உரிமையல் வழக்கு தொடர்வதற்கு 2 மாத காலத்திற்கு முன்பே முன் அறிவிப்பினை வழங்கணும். சோ சிவில் கேஸ் ஏதாவது தொடுக்கணும் இவர் மேல அப்படின்னு நினைச்சா கூட 2 monthsக்கு முன்னாடியே இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சோ அதுதான், இதெல்லாம் தான் அந்த 361ல வந்து வரக்கூடிய விஷயங்கள். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெருக்கடி கால அதிகாரங்கள். சோ இந்த நெருக்கடி கால அதிகாரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 3 விதமான நெருக்கடி நிலை இருக்குது. சோ ஆர்டிகல் 352, 56, 360 அப்படிங்கிறது. அண்ட் ஆர்டிகல் 352 வந்து நேஷனல் எமர்ஜென்சி, 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 வந்து பினான்சியல் எமர்ஜென்சி. சோ இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான். அண்ட் இதுலயே வந்து 365 அப்படிங்கிறதும் வரும். சோ அதுவுமே வந்து ஸ்டேட் எமர்ஜென்சில ஒரு டைப் தான். சோ இந்த 356 பாத்தீங்க அப்படின்னா மாநிலத்துல ஏதாவது கிளர்ச்சி நடக்குது அந்த மாதிரி டைம்ல வந்து இதை போடுவாங்க. அண்ட் 365 எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒத்து போகல, அவங்க சொல்றதெல்லாம் கேட்கல, கீழ்ப்படியாம இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறத போட முடியும். சோ அதுதான் 365க்கும் 56க்கும் உள்ள வித்தியாசம். சோ போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி ஆகிய சூழ்நிலைகளில் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது சரத்து 352 படி குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடி நிலையை அறிவிப்பார். சோ இது தெரியும். அண்ட் ஒரு மாநிலத்தின் அரசியல் அமைப்பு நிர்வாகம் செயலிழந்து போகும்போது 356 படி மாநில நெருக்கடி நிலையை குடியரசுத் தலைவர் அறிவிக்கிறார். சோ இதுவே மாநில அரசாங்கம் மத்திய அரசோட உத்தரவுப்படி நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல 365 பேஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து கொண்டு வர முடியும். சோ இத வந்து 2 இதுக்கு பேர் வந்து ஆக்சுவலா பிரசிடென்ஷியல் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதே போல ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி. ஓகேவா? அரசியல் அமைப்பு நெருக்கடி நிலை அப்படின்னு சொன்னாலும் ஆர்டிகல் 356 தான். சோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த எமர்ஜென்சி? ஆர்டிகல் 356. அப்போ 3 பேர் இருக்கு ஸ்டேட் எமர்ஜென்சிக்கு. ஒன்னு வந்து பிரசிடென்ஷியல் ரூல், இன்னொன்னு ஸ்டேட் எமர்ஜென்சி, இன்னொன்னு வந்து கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்தியாவின் நிதியில் நிலையற்ற தன்மை உள்ளதாக குடியரசுத் தலைவருக்கு தோன்றினால் ஆர்டிகல் 360 படி நிதி நெருக்கடியை அறிவிக்கலாம். சோ இப்போ வரைக்கும் இந்தியால இந்த நிதி நெருக்கடி மட்டும் கொண்டு வரல. சோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நிதி நெருக்கடி கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல்லாரோட சேலரியுமே வந்து எவ்வளவு வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம். சோ யாரும் கொஸ்டின் கேட்க முடியாது. சோ அது வந்து ஒரு அசாதாரணமான பொருளாதார சூழ்நிலையில மட்டும்தான் கொண்டு வராங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இந்தியாவுக்கு இப்ப வரைக்கும் வரவில்லை. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெளியுறவு அதிகாரங்கள். சோ பன்னாட்டு அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். அண்ட் பன்னாட்டு தூதுவர்களை நியமிக்கும் அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் பெற்றிருக்காரு. சர்வதேச ஒப்பந்தம், உடன்படிக்கைகள் இது எல்லாமே குடியரசுத் தலைவரோட பெயர்ல தான் நடைபெறும். அண்ட் பிற நாட்டு தூதுவர்களை வரவேற்றல் பணியை குடியரசுத் தலைவர் செய்கிறார்.
சோ குடியரசுத் தலைவர் பிற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான நட்புறவு பாலமாக செயல்படுகிறார். சோ குடியரசுத் தலைவர் தான் ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மிலிட்டரி பவர்ஸ், ராணுவ அதிகாரங்கள். சோ ஆர்டிகல் 53 சப்கிளாஸ் 2 படி மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. அண்ட் முப்படைகளோட தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். இதன்படி மற்ற நாடுகளின் மீது இவர் போர் அறிவிக்கவும் அமைதியை ஏற்படுத்துறதுக்கும் இவருக்கு அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது. சோ முப்படைகளோட தலைவர் தலைமை தளபதியை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார், இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் குடியரசுத் தலைவரோட ராணுவ அதிகாரங்கள் பாராளுமன்ற சட்டத்தால் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். குடியரசுத் தலைவரோட ராணுவ அதிகாரங்கள் எதன் மூலமா ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா பாராளுமன்ற சட்டத்தின் மூலமா ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு இருக்குது. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரோட தடுப்பு அதிகாரம், வீட்டோ பவர் அப்படிங்கிறது. இதுல இந்த 3 விஷயத்தையும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆர்டிகல் 111ல என்ன இருக்கு அப்படிங்கிறது. இப்போ 4 விதமான வீட்டோ பவர்ஸ் அப்படிங்கிறது காமனா இருக்கக்கூடியது. பட் இந்தியால 3 வகையான வீட்டோ பவர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் என்னெல்லாம் வீட்டோ பவர்ஸ் இருக்கு அப்படின்னா அப்சல்யூட் வீட்டோ, குவாலிஃபைட் வீட்டோ, சஸ்பென்ஷன் வீட்டோ அண்ட் பாத்தீங்க அப்படின்னா பாக்கெட் வீட்டோ. ஓகேவா, சோ சஸ்பென்சிவ் VE. ஓகேவா, சோ அப்சல்யூட், குவாலிஃபைட், சஸ்பென்சிவ் அண்ட் பாக்கெட் வீட்டோ 4 விதமான வீட்டோ அப்படிங்கிறது இருக்கு. முழுமையான நிறுத்தி வைப்பு, வரையறுக்கப்பட்ட தகுதி வாய்ந்த நிறுத்தி வைப்பு, தற்காலிக நிறுத்தி வைப்பு, தாமதப்படுத்தும் அல்லது பாக்கெட் தடுப்பு அதிகாரம் அப்படிங்கிறது. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, இந்த பாக்கெட் வீட்டோ தான் யூஸ் பண்ணுவோம். குவாலிஃபைட் வீட்டோ அப்படிங்கிறது இந்தியாவில் கிடையாது. ஸோ இது வந்து யூஎஸ்ஏல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வீட்டோ. ஸோ இந்த 4 எத்தனை வகையான வீட்டோ பவர்ஸ் இந்தியாவில் ஃபாலோ பண்றோம்னா 3 தான், அப்சல்யூட், சஸ்பென்சிவ், பாக்கெட். ஓகேவா, இது மறக்கவே கூடாது. இப்போ அப்சல்யூட் வீட்டோனா என்னன்னு பார்க்கலாம். சோ ஒரு மசோதாக்கு அனுமதி அளிக்காமல் அதனை முழுமையாக நிறுத்தி வைக்கிறது தான் வந்து அப்சல்யூட் வீட்டோ, முழுமையாக நிறுத்தி வைத்தல்னு சொல்றாங்க. அப்படி அனுமதி வழங்காத மசோதா சட்டமாக மாறாம அப்படியே கேன்சல் ஆயிடும். சோ 2 சிச்சுவேஷன்ல இந்த வீட்டோ பவர் அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கறத பிரசிடென்ட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அமைச்சர் அல்லாத தனி உறுப்பினர் அறிமுகப்படுத்திய மசோதா. சோ அந்த போர்ட்போலியோ லிஸ்ட்ல வராம சும்மா ஒரு தனி உறுப்பினரா ஒரு அமைச்சர் இல்லாத கேட்டகரியில இருக்கிறவங்க ஒரு மசோதா அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா அதை வந்து இந்த அப்சல்யூட் வீட்டோ யூஸ் பண்ணி பிரசிடென்ட் வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்ற 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு மசோதா காத்திருக்கும் போது அமைச்சரவை ராஜினாமா செய்தால் அல்லது அமைச்சரவை கலைக்கப்பட்டால் பதவியேற்கும் புது அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரில் மசோதாவை முழுமையாக நிறுத்தி வைக்கலாம். சோ இப்ப வந்து இப்போ ஒரு பார்லிமெண்ட் வந்து ஒரு இப்போ ஒருத்தங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து ஒரு மசோதா கொண்டு வந்து குடியரசுத் தலைவரும் ஓகே சொல்லி அது சட்டமா வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அமைச்சரவை கலைக்கப்படுது இல்லையா, சோ கலைக்கப்பட்டுட்டு புதுசா ஒருத்தங்க பதவி ஏற்கிறாங்க. அந்த பதவி ஏற்கிற அமைச்சரவை ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க, இல்ல இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதன்படி அதை வந்து முழுமையா ஸ்டாப் பண்ணிடலாம். சோ இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லயும் பிரசிடென்ட் வந்து இந்த அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னா பண்ணிருக்காங்க. 1954ல பெப்சு ஒதுக்கீட்டு மசோதா. ஓகேவா, சோ இதுக்காக ராஜேந்திர பிரசாத் அப்போதைய பிரசிடெண்டா இருந்த ராஜேந்திர பிரசாத் வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா 1991ல பாராளுமன்ற உறுப்பினர்களோட சம்பளம் மற்றும் ஓய்வூதிய திருத்த மசோதா. இதுக்காக வெங்கட்ராமன் அவர்கள் தான் 1991ல வந்து பிரசிடெண்டா இருந்திருப்பாரு, அவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, சோ இந்த இயர் மட்டும் பாத்துக்கோங்க எப்பெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு. 1954, 91 ராஜேந்திர பிரசாத் அவர்களும் வெங்கட்ராமன் அவர்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வரையறுக்கப்பட்ட தகுதி வாய்ந்த நிறுத்தி வைப்பு. சோ குவாலிஃபைட் வீட்டோ அப்படிங்கிறது மறுபரிசீலனைக்கு பாராளுமன்றத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்ட மசோதா பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மையுடன் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் போது அது சட்டமாக மாறுகிறது. ஓகேவா,
ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பார்லிமெண்ட்டுக்கு ஏதாவது ரீகன்சிடரேஷனுக்காக அவர் அனுப்புனாரு அப்படின்னா பார்லிமெண்ட்ல அதுல அமெண்ட்மெண்ட் பண்ணியோ பண்ணாமலோ திருப்பி அனுப்புனாங்கன்னா கண்டிப்பா பிரசிடென்ட் வந்து அதுக்கு ஓகே சொல்லணும். ஸோ குடியரசுத் தலைவரோட இவ்வகை நிறுத்தி வைப்பு அதிகாரம் பாராளுமன்ற சிறப்பு பெரும்பான்மையின் மூலம் ரத்து செய்யப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து குவாலிஃபைட் வீட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இந்த குவாலிஃபைட் வீட்டோ தான் இந்தியால கிடையாது. ஓகேவா, அமெரிக்கால ஃபாலோ பண்றது. நம்ம வந்து பிரசிடென்ட் முடிவெடுத்தா அதுதான் கடைசி. பார்லிமெண்ட் எல்லாம் மெஜாரிட்டி வச்சு எல்லாம் ரத்து பண்ண முடியாது. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சஸ்பென்சிவ் வீட்டோ. சோ இந்த சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படிங்கிறது மறுபரிசீலனைக்கு பாராளுமன்றத்துக்கு திருப்பி அனுப்பப்படும் மசோதாவை தான் குறிக்குது. அந்த மசோதா பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் மீண்டும் நிறைவேற்றப்பட்டால் அதனை குடியரசுத் தலைவர் சட்டமாக மாற்ற வேண்டும். சோ குடியரசுத் தலைவரோட இவ்வகை நிறுத்தி வைப்பு அதிகாரம் பாராளுமன்ற சாதாரண பெரும்பான்மையின் மூலம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. ஒரே நிமிஷம். ஓகே. சோ இந்த குவாலிஃபைட் வீட்டோல என்ன அப்படின்னா யுஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சு அதை வந்து திருப்பி அனுப்புறப்ப ஓகேவா பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மையுடன் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் போது அது சட்டமாக மாறுகிறது. சோ குடியரசுத் தலைவர் வந்து இந்த மாதிரி ரீகன்சிடர் எல்லாம் பண்ணி இல்ல நிறுத்தி வைக்கிறாரு இல்லையா, அதை வந்து அவரோட வித்ஹோல்ட் பண்ணி வைப்பாரு. சோ அந்த வித்ஹோல்ட் பண்ணி வைக்கிறது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா இவங்க வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறது யுஎஸ்ஏல இருக்கக்கூடியது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவரின் இவ்வகை நிறுத்தி வைப்பு அதிகாரம் பாராளுமன்ற சாதாரண பெரும்பான்மையின் மூலம் ரத்து செய்யப்படும். சோ நமக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி மூலமா ரத்து பண்றாங்க. சோ அதுதான் வந்து சஸ்பென்சிவ் வீட்டோ, தற்காலிக நிறுத்தி வைப்பு அப்படிங்கிறது. ஓகேவா. சோ இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னா 2006ல அலுவலக லாப மசோதா அப்படிங்கிறதுக்கு அப்போதைய பிரசிடென்டா இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா இம்மசோதா பாராளுமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டதினால் இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா. சப்போஸ் அதுக்கு பார்லிமெண்ட் திருப்பி ரிட்டர்ன் அனுப்புனாங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து ஓகே சொல்லிதான் ஆகணும். ஓகேவா. அதுதான். அண்ட் இது வந்து இந்தியால சிம்பிள் மெஜாரிட்டி, அங்க வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாக்கெட் வீட்டோ. சோ தாமதப்படுத்தும் அல்லது பாக்கெட் தடுப்பு அதிகாரம். இந்த நிறுத்தி வைப்பு வகையில் குடியரசுத் தலைவர் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கவோ நிராகரிக்கவோ அல்லது மறு பரிசீலனைக்கு திருப்பி அனுப்பவோ மாட்டார். வெறுமனே காலவரையின்றி நிலுவையில் வைத்திருப்பார். சோ மசோதாவின் மீது எந்தவித நேர்மறை எதிர்மறை முடிவுகளையும் எடுக்காத இந்த வகை நிறுத்தி வைப்பு பாக்கெட் வீட்டோ அதிகாரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சோ அதுக்கு வந்து அவர் ஓகேவும் சொல்ல மாட்டாரு, நிராகரிக்கவும் மாட்டாரு, இல்ல நீங்க ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பவும் மாட்டாரு. அது பாட்டுக்கு அங்க இருக்கும். சோ அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பாக்கெட் வீட்டோ அதிகாரம்னு சொல்லி சொல்றாங்க. சோ அமெரிக்காவின் மசோதாவின் மீது அதிபர் பதில் அளித்தலோ அல்லது திருப்பி தருதலோ 10 நாட்களுக்குள் செய்ய வேண்டும். ஆனால் இந்தியாவில் இத்தகைய கால வரையறை எதுவும் இல்லாததால் இந்திய ஜனாதிபதியின் பாக்கெட் தடுப்பு அதிகாரம் அமெரிக்க ஜனாதிபதியின் பாக்கெட் அதிகாரத்தை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ இதுக்குதான் வந்து அந்த கால நிர்ணயம் எல்லாம் இருக்கு இல்ல அப்படிங்கிற கேஸ் வந்து இப்ப நடந்துச்சு. சோ பாக்கெட் வீட்டோ கூட ரிலேட்டடா ஆனது. 1986 குடியரசுத் தலைவர் ஜெயில் சிங் தனது பாக்கெட் தடுப்பு அதிகாரத்தின்படி இந்திய அஞ்சல் அலுவலக திருத்த மசோதாவை நிறுத்தி வைத்தார். ராஜீவ்காந்தி அரசு நிறைவேற்றிய இந்த மசோதா பத்திரிகை சுதந்திரத்திற்கு தடை விதிக்கும் விதமாக அமைந்தது. சோ 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1989 அடுத்த குடியரசுத் தலைவரான வெங்கட்ராமன் இந்த மசோதாவை மறுபரிசீலனைக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார். ஆனால் இந்த மசோதாவினை கைவிட முடிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா. சோ 1986ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக அதில் குடியரசுத் தலைவர் தனது நிறுத்தி வைக்கும் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. சோ ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணி இது பண்ணாங்க அப்படின்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ற விதமா அதை மட்டும் இவரால நிறுத்தி வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 1971 24வது சட்ட திருத்தத்தின்படி அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் தனது ஒப்புதலை கொடுப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சோ அரசியலமைப்பு திருத்தம் ஏதாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி அவருக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரசிடென்ட் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும், கொடுக்காம இருக்க முடியாது. சோ அதை சொல்ற அமெண்ட்மெண்ட் எது அப்படின்னா 24வது சட்ட திருத்தம் 1971. ஓகேவா. சோ இது ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற என்னெல்லாம் அதிகாரங்கள் இவருக்கு இருக்கு அப்படின்னா, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய அமைப்பு விதிகளை குடியரசுத் தலைவர் உருவாக்குகிறார். ஆட்சி மொழி குழுவை அமைப்பது, ஆட்சி நடத்துவதில் படிப்படியாக ஹிந்தி மொழியின் பயன்பாட்டை அதிகரிக்க செய்யும் குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது, இது எல்லாமே இவரோட பணிதான். அண்ட் பட்டியலிடப்பட்ட பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்வதற்கான சிறப்பு அதிகார சட்டங்கள், விதிகள், ஸோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுவும் இதை உருவாக்குறதும் குடியரசுத் தலைவரோட பணிதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் அந்த அட்டவணை பகுதிகளை நிர்வாகம் செய்யறது, அது எந்த அட்டவணையில சொல்லியிருப்பாங்க? அட்டவணை ஷெட்யூல் எந்த ஷெட்யூல்ல? 6 ma'am. ஓகே, சோ ஷெட்யூல் 4ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஷெட்யூல் 4 எதற்கானது? ஓகே, ராஜ்யசபா உறுப்பினர்கள் அந்த சீட் இல்லையா, சோ அத பத்தி சொல்லக்கூடியது ஷெட்யூல் 4. ஷெட்யூல் 5 எதற்கானது? மெயின்லேண்ட் இந்தியால ட்ரைப்ஸ்க்கானது. ஓகே, சோ ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பகுதிகளை நிர்வகிக்கும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் ஷெட்யூல் 5. ஓகேவா? 6ல எந்தெந்த ஸ்டேட் கவர் ஆகும்? அஸ்ஸாம், திரிபுரா, மிசோரம். ஓகே, அஸ்ஸாம், திரிபுரா, மிசோரம், இன்னொன்னு மேகாலயா. ஓகேவா? சோ ஷெட்யூல் 5ல தான் வந்து பட்டியல் இனத்தவர், பட்டியல் பழங்குடியினர் பகுதிகளை நிர்வகிக்கும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் பற்றியது. ஓகேவா? ஷெட்யூல் 5 அது. ஷெட்யூல் 6 வந்து ஏடிஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷெட்யூல் 4 வந்து சீட்ஸ் இன் ராஜ்யசபா. ஓகேவா? சோ மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம், ஆர்டிகல் 1 to 3. சோ இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடவடிக்கையில இல்லாதப்ப இவர் வந்து அந்த அவசர சட்டம் அப்படிங்கிறத பிறப்பிப்பாரு. சோ அது திருப்பி பார்லிமெண்ட் கூடும்போது வித்தின் 6 வீக்ஸ் 6 வாரத்துக்குள்ள அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். சப்போஸ் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா அது காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. இல்ல அப்படின்னா அத இப்ப குடியரசுத் தலைவர் தான் அந்த அவசர சட்டம் கொண்டு வருவாரு. அவர் விரும்புறப்ப அதை வந்து திருப்பி ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே, சோ அவசர சட்டத்தில் பின்வரும் சட்டங்களை கொண்டு வரலாம். சாதாரண புதிய சட்டம், பாராளுமன்றம் முன்னர் இயற்றிய சட்டங்களில் சில மாறுதல்கள், வரி தொடர்பான சட்டங்கள், இது எல்லாமே ஆர்டினன்ஸ்ல பிரசிடென்ட் வந்து கொண்டு வர முடியும். பட் ஆர்டிகல் 368க்கு கீழே சட்ட திருத்தத்தை அவசர சட்டத்தில் கொண்டு வர இயலாது. ஏன்னா அது எதை பேஸ் பண்ணி இருக்கும்? அந்த சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறதுலாம். சோ அது பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும். அதனால அது மட்டும் வந்து பிரசிடென்டால கொண்டு வர முடியாது. சோ இதுல ஒரு 2 கேசஸ் கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு வந்து கூப்பர் கேஸ், இன்னொன்னு வந்து வத்வா கேஸ் அப்படிங்கிறது. சோ இந்த கூப்பர் கேஸ் அப்படிங்கிறது இந்த அவசர சட்டம் ரிலேட்டட் ஆனது. ஓகேவா? ஆர்டினன்ஸ் பவர் ரிலேட்டட் ஆனதுதான். அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவர் இயற்றும் போது தற்போதைய சூழ்நிலைக்கு இது தேவை என்று மனநிறைவு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்து சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் குடியரசுத் தலைவரின் மனநிறைவு என்பதை பற்றி நீதிமன்றம் கேள்வி எழுப்ப முடியும் என்றும் கூறியது. சோ பிரசிடென்ட் வந்து அவரோட ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காக ஒரு ஆர்டினன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? அதை வந்து ஏத்துக்கணும், எல்லாம் கரெக்ட் தான். பட் அப்படி கொண்டு வர அவரோட சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிற வேர்டை வச்சு கோர்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்பதற்காகவே பாராளுமன்ற கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வந்தால் அது பாராளுமன்ற முறைகளை மீறிய செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அவர் ஏதாவது ஆர்டினன்ஸ் கொண்டு வரணும், ஒரு அவசர சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்லிமெண்ட் வந்து அவர் டிசொல்யூஷன் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல அப்படி ஏதாவது பண்ணாரு அப்படின்னா அது பார்லிமெண்டோட நடைமுறையை மீறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 1975 38th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல குடியரசுத் தலைவரோட மன நிறைவு இறுதியானது மற்றும் அதனை நீதிமன்ற மறு ஆய்விற்கு உட்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 1970 கூப்பர் கேஸ்ல வந்து இது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 3 பாயிண்ட்ல அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
எகெயின் 38வது சட்ட திருத்தம் 1975 கொண்டு வந்ததுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவரோட அவரோட சாட்டிஸ்பாக்சனுக்காக என்ன பண்றாரோ அதுதான் ஃபைனல். சோ அதுக்கப்புறமா எந்த ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூவுமே அதுல பண்ண முடியாது அப்படிங்கறத இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1978 44வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது. சோ இந்த 44வது சட்ட திருத்தத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேற்கூறப்பட்ட சட்ட திருத்த முடிவு ரத்து செய்யப்பட்டது. தற்போது குடியரசுத் தலைவரின் மனநிறைவு என்பது நீதிமன்ற மறு ஆய்விற்கு உட்பட்டதாக உள்ளது அப்படின்னு சொல்லி ஃபைனலா இப்போ வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும்னு சொன்னதை 38வது அமெண்ட்மெண்ட்ல முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அகெயின் அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 44வது சட்ட திருத்தத்துல இல்ல ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ அதுதான் இந்த கூப்பர் கேஸ் 1970. அடுத்தது வத்வா கேஸ். சோ வத்வா கேஸ் அப்படிங்கிறது 1987. சோ ஒரே அவசர சட்டத்தை மீண்டும் மீண்டும் குடியரசுத் தலைவர் இயற்றிய வழக்கு உச்ச நீதிமன்றத்திடம் வரவில்லை. சோ ஒரு ஆர்டினன்ஸ் குடியரசுத் தலைவர் போட்டது ரிலேட்டடா ஒரு கேஸ் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்ல எந்த டைமும் வரல. இருப்பினும் வத்வா வழக்கில் அவசர சட்டத்தில் எவ்வித திருத்தமும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் இயற்றி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றாமல் இருப்பின் அது அரசியலமைப்பு சட்டத்தை மீறியதாக கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு ஒண்ணு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இப்போ மறுபடி ஏதாவது ஒரு ஆர்டினன்ஸ் குடியரசுத் தலைவர் கொண்டு வர்றாரு அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து அதை நிறைவேற்றணும் இல்லையா? சோ சப்போஸ் நிறைவேற்றலைன்னா அந்த ஆர்டினன்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். அப்படி அவரு சப்போஸ் ஒரு தடவை கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அகெயின் அவர் கொண்டு வராரு, அந்த ஆர்டினன்ஸ் போடுறாரு, அகெயின் இவங்க வந்து நிறைவேற்றாம இருக்கிறாங்க அப்படின்னா அது என்னவா எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை மீறியதா எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு வத்வா கேஸ்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க 1987. சோ அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் இங்கிலாந்து அமெரிக்க அரசியலமைப்பில் இல்லை. அவசர சட்டம் இயற்றுவதற்கும் நெருக்கடி நிலை பிரகடனத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. சோ அவசர சட்டம் இயற்றுவது அப்படிங்கிறது வேற, எமர்ஜென்சி அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து பிரசிடென்ட் ரிலேட்டட் ஆனது. அண்ட் இதுல ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ பிரசிடென்டோட லிஸ்டையுமே வந்து அப்படியே பார்த்துடலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் யாரு பிரசிடெண்டா இருந்தாங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் பிரசிடெண்டா இருந்திருப்பாரு. சோ ரெண்டு தடவை இருந்திருப்பாரு. ஓகேவா? டோட்டலா 50ல இருந்து 62 வரைக்கும் இவர் தான் இருந்திருப்பாரு. இருமுறை குடியரசுத் தலைவரா இருந்த ஒரே நபர், நீண்ட காலம் பதவி வகித்தவர். அடுத்தது ராதாகிருஷ்ணன் 62ல இருந்து 67 வரைக்கும் இருந்திருப்பாரு. துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றிட்டு அதுக்கப்புறமா குடியரசுத் தலைவரான முதல் நபர் யாருன்னா இவர் தான். அண்ட் குடியரசுத் தலைவர் ஆவறதுக்கு முன்னாடி வெளிநாட்டு தூதுவரா இருந்திருப்பாரு. குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன் பாரத ரத்னா விருது பெற்றவர் யாருன்னா இவர் தான் 1954ல. சோ 1954ல எத்தனை பேர் பாரத ரத்னா வாங்கினாங்க? 3 பேர். 3 பேரு. யார் யாரு? ராஜாஜி, ராஜாஜி, எஸ், ராஜாஜி, சர் சி.வி. ராமன், ராதாகிருஷ்ணன் இல்லையா? RRR. ஓகேவா? 3 பேரும் 1954ல பாரத ரத்னா இவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சோ ஆசிரியராக இருந்து அதுக்கப்புறமா குடியரசுத் தலைவர் ஆனவர் தான் ராதாகிருஷ்ணன். சோ இவரோட பிறந்த தினத்தை தான் என்னன்னு செலிப்ரேட் பண்றோம்? டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். சோ தென்னிந்தியாவிலிருந்து முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா இவர் தான் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அடுத்தது ஜாகிர் ஹுசேன் 67 to 69ல இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் இறந்துட்டாரு. சோ குடியரசுத் தலைவராக பதவி வகித்த முதல் முஸ்லீம், குடியரசுத் தலைவராவதற்கு முன் பாரத ரத்னா பெற்றவர். இவர் வந்து 1963ல பாரத ரத்னா வாங்கியிருக்காரு. பதவியில் இருக்கும் போதே இறந்த முதல் குடியரசுத் தலைவர். இதை இப்பதான் பார்த்தோம். நான் இன்னமும் பிறவாத ஒரு தோட்டத்து குயில் என்று தன் கல்லறையில் எழுதி வைக்க சொன்னதும் இவர்தான். சோ குறுகிய காலம் பணியாற்றிய குடியரசுத் தலைவர் இவர்தான். 1 வருஷம் 355 நாள். ஓகேவா? சோ 2 வருஷம் ஆகுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அண்ட் இவர் இறந்த அந்த இடத்த ஃபில் பண்ணதான் வி கிரி வருவாரு. இவர் வந்து ரிசைன் பண்ணனாலதான் அந்த டைம்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருந்த ஹிதேத்துல்லா வந்து கொஞ்ச நாளைக்கு இருந்திருப்பாரு. ஓகேவா? ஒரு 1 month கூட இல்ல, அந்த டைம்ல இருந்தாரு. அண்ட் வி கிரி இவர்களை பத்தி பார்க்கணும் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவராக இருந்த போது குடியரசுத் தலைவர் இறந்த காரணத்தினால் தற்காலிக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்து விலகினார். சோ நீதிபதி ஹிதயத்துல்லா, சோ இவர் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர். 1979ல இருந்து 84 வரைக்கும் துணை குடியரசுத் தலைவரா இருந்திருப்பாரு.
2 முறை தற்காலிக குடியரசுத் தலைவராய் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஸோ 82ல பாத்தீங்க அப்படின்னா ஜெயில் சிங் அவர் வந்து குடியரசுத் தலைவரா இருந்தப்ப மருத்துவ சிகிச்சையின் காரணமாக பணி தொடர முடியாத காரணத்தால துணை குடியரசுத் தலைவராக இருந்த இவர் 2வது முறையாக தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விவி கிரி அகைன் வராரு 69ல இருந்து 74 வரைக்கும். காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் யாருன்னா இவர்தான். சோ அடுத்தது பக்ருதீன் அலி அகமது பதவியில் இருக்கும்போது இறந்த 2வது நபர். 1975 எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க இல்லையா, சோ அதுல சைன் போட்டது யாருன்னா தலைவர் தான் பக்ருதீன் அலி அகமது. அடுத்தது பிடி ஜாட்டி, சோ இவர் வந்து 11-2-77ல இருந்து 25-7-77 வரைக்கும் இருந்திருப்பாரு. துணை குடியரசுத் தலைவராக இருந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்ட 2வது நபர். சோ மைசூர் மாநில முதல்வராக பணியாற்றியவர். நெக்ஸ்ட் வந்து நீலம் சஞ்சீவ ரெட்டி. சோ இவர் சபாநாயகராக பணியாற்றி பின்னர் குடியரசுத் தலைவராக இருப்பாரு. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே குடியரசுத் தலைவர். சோ இவர் வந்து அன்அப்போஸ்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரே ஒரு அன்அப்போஸ்ட் கேண்டிடேட் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா இவர் தான் நீலம் சஞ்சீவ ரெட்டி. அண்ட் இளம் வயதில் குடியரசுத் தலைவர். சோ இளம் வயதுனா 64 வயசுல குடியரசுத் தலைவரானவர். ஓகேவா, ஆந்திராவோட முதலமைச்சர். அதுக்கப்புறம் தனது காலத்தில் மொராஜி தேசாய், சரண் சிங், இந்திரா காந்தி இந்த 3 பிரதமர்களையும் பார்த்தவர் யாருன்னா இந்த நீலம் சஞ்சீவ ரெட்டி தான். அடுத்தது கியானி ஜெயில் சிங் 82-87. சோ முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர். பஞ்சாப் மாநிலத்தோட முதலமைச்சரா இருந்திருப்பாரு. 83-86 வரை அணிசேரா இயக்கத்தின் பொதுச் செயலாளரா இருந்தார். அடுத்தது வெங்கட்ராமன் பாத்தீங்கன்னா 87-92. இவர் தான் மிகவும் வயதான குடியரசுத் தலைவர். 1955 ஐநா சபையின் நிர்வாக தீர்ப்பாயத்தின் நீதிபதியா செயல்பட்டிருப்பாரு. இவரோட மை பிரசிடென்ஷியல் இயர்ஸ் அப்படிங்கிற நூலு இந்திய நிர்வாகம் பற்றிய உண்மைகளை கூறும் நூலா விளங்குது. சோ மை பிரசிடென்ஷியல் இயர்ஸ் யாரோடதுன்னு கேட்டாங்கன்னா வெங்கட்ராமன் தெரியணும். அடுத்தது சங்கர் தயாள் சர்மா. இவர் மத்திய பிரதேச மாநிலத்தோட முதல்வரா இருந்திருப்பாரு. ஆந்திரா, பஞ்சாப், மகாராஷ்டிராவோட ஆளுநராகவும் இருந்திருப்பாரு. KR நாராயணன் 97-2002 முதல் தலித் குடியரசுத் தலைவர். மக்களவை தேர்தல் வரிசையில் நின்று வாக்களித்த முதல் குடியரசுத் தலைவர். ஓகேவா, வரிசையில நின்று ஓட்டு போட்ட ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர். ஓகேவா, லோக்சபா எலெக்ஷனுக்கு. குடியரசுத் தலைவராவதற்கு முன் வெளிநாட்டு தூதுவரா பணியாற்றினதும் யாருன்னா KR நாராயணன் அவர்கள் தான். டாக்டர் APJ, சோ இவர் தெரியும், அறிவியல் விஞ்ஞானியாக இருந்து குடியரசுத் தலைவரான ஃபர்ஸ்ட் பர்சன். நீர்மூழ்கி கப்பல்ல பயணம் செய்த முதல் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாரத ரத்னா விருது பெற்றவர். 1997ல மக்கள் ஜனாதிபதி. அக்டோபர் 15 இவரோட பர்த்டே. சோ அதை வந்து இளைஞர் எழுச்சி நாளா செலிப்ரேட் பண்றோம். அடுத்த பிரதீபா பாட்டில் தெரியும், முதல் பெண் குடியரசுத் தலைவர். ராஜஸ்தான் மாநிலத்தோட முதல் பெண் ஆளுநரா இருந்திருப்பாங்க. பிரணாப் முகர்ஜி திட்ட ஆணையத்தோட துணை தலைவரா பதவி வச்சிருப்பாரு. நிதி அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், இந்த மாதிரி நிறைய மினிஸ்டரா இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரசிடென்டா இருப்பாரு. ராம்நாத் கோவிந்த் பீகார் மாநிலத்தின் ஆளுநரா இருந்தவர். 2வது தலித் குடியரசுத் தலைவர். திரௌபதி முர்மு இவங்க வந்து சாந்தல் இனத்தை சேர்ந்தவங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முதல் பெண் ஆளுநரா இருந்தாங்க. ஒடிசால இருந்து ஆளுநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் மற்றும் பழங்குடியின தலைவர் யாருன்னா இவங்க தான். சோ இவங்க தான் இப்போ வரைக்கும் பிரசிடென்டா இருக்காங்க. ஓகேவா, சோ இதெல்லாமே பிரசிடென்ட் ரிலேட்டடா நம்ம உள்ள பார்த்த அதே ஆர்டிகல் தான் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ இதுல வந்து இன்னொரு கேஸ் இருக்கும், அதையும் சொல்லிடுறேன். ஓகே, சோ கேகர் சிங் கேஸ் பார்த்தோம் இல்லையா 1988. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பார்டனிங் பவர், பிரசிடென்டோட மன்னிப்பளிக்கும் அதிகாரத்துல வந்து சில ஃபாலோயிங் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5 கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, the petitioner for mercy has no right to an oral hearing by president. ஸோ பிரசிடென்ட்டை வந்து ஒரு பெட்டிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க, அந்த கருணை மனுக்காக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெறும் வாயால மட்டும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அந்த மனு வந்து ப்ராப்பரா இருக்கணும், ஒரு லெட்டர் ஃபார்மேட்ல அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் வந்து the president can examine the evidence afresh and take a view different from the view taken by the court. ஸோ பிரசிடென்ட் வந்து கோர்ட் வந்து எவிடன்ஸ் எல்லாம் ஒரு சர்டன் பாயிண்ட்ல வந்து அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க அந்த ஆதாரங்கள் எல்லாம் வச்சு. ஸோ பிரசிடென்ட் வந்து அந்த விதத்துல இல்லாம இன்னொரு விதத்துல அந்த ஆதாரங்கள் எல்லாம் வச்சு அதை ரீ எக்ஸாமின் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் த பவர் இஸ் டு பி எக்ஸசைஸ்ட் பை த பிரசிடென்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த யூனியன் கேபினெட்.
ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது தான். யூனியன் கேபினட்டோட அந்த அட்வைஸ் படி பிரசிடென்ட் வந்து ஆக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. there is no need for Supreme Court to lay down specific guidelines for the exercise of power by the president. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஏதாவது கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணுமா பிரசிடென்ட் எடுக்கிற முடிவுல அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. அண்ட் எக்ஸசைஸ் ஆஃப் பவர் பை த பிரசிடென்ட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ except where the presidential decision is irrelevant, irrational, malefied or discriminatory. அதாவது ஒண்ணும் இல்ல, பிரசிடென்டோடது வந்து அவர் எடுக்கிற மன்னிப்பளிக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அப்பாற்பட்டதுதான். ஸோ எப்போ அது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு ஆளாகும் அப்படின்னா சப்போஸ் அது வந்து ஒரு இர்ரெலவெண்டா இருக்கு, அது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம், அதுக்கு வந்து சம்பந்தப்பட்டதா இல்லை, அல்லது ஏதாவது ஒரு சட்டத்தை மீறதா இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக மட்டும் அதை ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏர்லியர் இன் மாருராம் அப்படிங்கிற ஒரு கேஸ். ஓகேவா, மியூட்ல போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ மாருராம் கேஸ் 1980ல. ஸோ இதுல வந்து இந்த 3 and 5 இந்த 2 பாயிண்டையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த கேகர் சிங் கேஸும் வந்து பார்டனிங் பவர் ரிலேட்டடானதான், மன்னிப்பளிக்கும் அதிகாரம் ரிலேட்டடானதான். இந்த மாருராம் கேஸ் 1980. ஸோ இதுவுமே வந்து மன்னிப்பளிக்கும் அதிகாரத்தை ரிலேட் ஆன ஒரு கேஸ் தான். ஓகே, ஸோ வேற ஓகே, ஸோ இதுதான் வந்து பிரசிடென்ட் பத்தின டீடைல்ஸ். அண்ட் இதுல வந்து ரீசெண்டா என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்னா டெக்னிக்கல் எக்ஸாம்ல ஆர்டிகல் 59 பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ யாருக்காச்சும் அந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? எடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். யாராவது வச்சிருக்கீங்களா அந்த கொஸ்டினை? ஆர்டிகல் 59 யார்ட்டையுமே இல்லையா? இல்லை. ஓகே, ஒரே நிமிஷம். மேம் சொல்லுங்க. இல்ல இப்ப ஜட்ஜ் வந்து அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? ஆனா அவர் ஹிதயத்துல்லா அவர் வந்து துணை குடியரசுத் தலைவரா மாறி இருப்பார்ல. ஆமா, பண்ணிக்கலாம். அது எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை, அவங்க இருக்கலாம் அந்த மாதிரி. ஓகே 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 ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் மட்டும் நான் அப்புறம் எடுத்து போடுறேன். கிடைக்கல. ஓகே, ஆர்டிகல் 59 சப்கிளாஸ் 3 எதை பத்தி சொல்லுதுன்னு தெரியுமா? ஆர்டிகல் 59 சப்கிளாஸ் 3 ஆப்ஷன் சொல்றேன். salary and privileges of president, powers of the president, election of the president, impeachment of the president. இது நாலுல எது வரும்? salary and privileges of the president அப்படிங்கிறது ஆர்டிகல் 59 சப்கிளாஸ் 3ல வரக்கூடியது. ஓகேவா? ஓகே, ஸோ இம்பீச்மெண்ட் ஆர்டிகல் என்ன? பதவி நீக்கம் 61. ஓகே, ஆர்டிகல் 59 காமனா எதை பத்தி சொல்லும்? கண்டிஷன்ஸ். ஓகேவா, கண்டிஷன்ஸ் பத்தி சொல்லும். அந்த கண்டிஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சுதான் அந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ல அது ஒண்ணுதான் கீவேர்டா இருந்திருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது. நான் பாக்குறேன், தேடி அனுப்பி விடுறேன். ஓகே, ஸோ மத்ததெல்லாம் புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட அந்த எண்ணிக்கைய வந்து இது பண்றது யாரு மேம்? சுப்ரீம் கோர்ட் பார்லிமெண்ட்ங்க. பார்லிமெண்டா மேம்? ஹை கோர்ட் வந்து பிரசிடென்ட். எல்லாத்துக்குமே பிரசிடென்ட் வர மாட்டாங்களா மேம்? இல்ல இல்ல இல்ல, ஹை கோர்ட் ஜட்ஜஸோட கவுண்ட் வந்து பிரசிடென்ட் டிசைட் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட கவுண்ட் வந்து
பார்லிமெண்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே மேம் தேங்க்யூ. ஓகே ஓகேங்க. ஸோ வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுச்சா? பார்லிமெண்ட் பிரசிடென்ட் வந்து தெளிவா புரிஞ்சுதா? முப்படை ஓகே. தலைமை தளபதி அந்த குடியரசுத் தலைவருக்கும் ஒரு அனில் சௌஹான் அவங்க இதுக்கும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. முப்படை தலைமை தளபதி. ஸோ முப்படை தலைமை தளபதியை வந்து ஆஹ், நியமனம் பண்றது குடியரசுத் தலைவர். ஸோ அவர் நீங்க இதுக்கு வந்து தலைமை வகிக்கிறது பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுதானே கேக்குறீங்க? ஆமாம் மேம். ஓகே. ஏன்னா ஆக்சுவலா ரெண்டும் பேர் ஒரே மாதிரியே இருக்கு, முப்படை தலைமை தளபதி தலைவர் முப்படை தலைவர் அப்படின்றது. ஓகே, அது தமிழ்ல தான் ஒரு பிரச்சனை. ஓகே, இங்கிலீஷ்ல ஒரு நிமிஷம். ஸோ இங்கிலீஷ்ல யாராச்சும் அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் அந்த வேர்டு போட்டு விடுங்க பார்க்கலாம். வேர்டு ஓகே, நான் அது மட்டும் உங்களுக்கு பார்த்து திருப்பி சொல்றேன். ஓகே, சுப்ரீம் கமாண்டர். ஓகே, சுப்ரீம் கமாண்டர் வந்து பிரசிடென்ட். ஓகேங்களா? கமாண்டர் இன் சீஃப் அப்படிங்கிறவர் தான் அந்த முப்படைகளுக்கோட தலைமை தளபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ்ல. ஓகே மேம். ஆர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். ஓகே ஓகேங்களா? ஸோ தமிழ்ல வந்து தலைமை தளபதி அப்படின்னு காமனா வரும். இங்கிலீஷ்ல வந்து இந்த கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னா அந்த இப்ப யாரு கமாண்டர் இன் சீஃபா இருக்கிறா? முப்படைகளோட தலைமை தளபதி யாரு சொல்லுங்க. அனில் சௌஹான். எஸ், அனில் சௌகான். எஸ், அவர் தான் வந்து இந்தியாவோட முப்படைகளின் தலைமை தளபதியா தலைமை தளபதியா இருப்பாரு, கமாண்டர் இன் சீஃப். ஓகேவா? ஸோ சுப்ரீம் கமாண்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பிரசிடென்ட். ஓகே, இதை அந்த குரூப்ல அந்த கொஸ்டின் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது மாநில சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது என்று எந்த அரசியல் சாசனம் கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை தான் சொன்னேன், பாத்தீங்களா? The president shall not be a member of either house of parliament or of a house of any state legislature is the condition for president office under. ஓகேவா? அந்த கண்டிஷன் ஆஃப் பிரசிடென்ட் இருக்குது இல்லையா, அந்த கீவேர்டை கண்டிப்பா மட்டும்தான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது ஆர்டிகல் என்ன வரும்? 58. 59. ஓகேங்களா? இப்பதான் சொன்னா இல்லையா, 59 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் தான் சொன்னேன். ஓகே, ஓகே, அதான் வந்து கண்டிஷன் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, ஆர்டிகல் 59 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்து டெப்தா இப்படிதான் கேட்குறாங்க. அதனால ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுமே வந்து ரொம்ப முக்கியம். நல்லா டீட்டெயிலா படிச்சு வச்சுக்கோங்க.